ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக சண்டே ஸ்பெஷல் மூவி தான் எட்டு பண்ணிருக்கேன். பேட்டை யாருக்கலாங்கிற மாதிரி பாட்டுடலாம். மே 25 உங்களோட ஃப்ரெண்டுக்கு பேட்டைங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி சுவாமியை வச்சபடி ஒரு மூவி கேட்டிருந்தீங்க. டாப் ஜேகே வச்சபடி அவனோட ஸ்டோரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேயா சிஸ்டர்? ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டுட்டு எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணு. ஓகே, மே 26 உங்களோட பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி யூமீனுக்கு எஃப்எஃப் கேட்டிருக்கீங்க. டாப் சுகா வச்சபடி கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் மே 31 ஸ்ரீ அப்படிங்கிற சிஸ்டர் அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு நிலா அப்படிங்கிற மாதிரி நேம். நிலாங்கிற சிஸ்டருக்கு மே 31 பேட்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி டேக் குக்கு பிபி கொஞ்சம் இயர்ஸ் இல்லாதபடி கொஞ்சம் பெயினான மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரியும் லாஸ்ட்டில் டேக் குக்கு பிபி போட் ஆகிற மாதிரியும் அந்த மாதிரி டோனிங்கில் ஒரு ஸ்டோரி லைன் கேட்டிருந்தா அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி லைனில் நான் கொண்டு வந்திருப்பேன். ஸ்டோரி கொஞ்சம் லாங்காக வேணுங்கிறதுனால கொஞ்சம் அதில் சுவாமியையும் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே ஆடா. அப்புறம் ஹாப்பி பர்த்டே நிலா, உன்னோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஹாப்பி பர்த்டே நிலா. மே 29 உங்களோட பிரதருக்கு பர்த்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி OT7 எல்லோரும் இருக்கிற மாதிரி ஒரு காமெடி மூவி ரெடி பண்ணி போட சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். இந்த மூவியில் சுவாமியும் இருக்கும், டேக்குக்கோட லவ்வும் இருக்கும். டேக்குக்கு கொஞ்சம் இயர்ஸாக பேபிஸ் இல்லாமல் அப்புறம் பேபி போட் ஆகிற மாதிரியும் ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் பாய்ஸஸ் எல்லோரும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் காமெடியாகவும் இந்த மூவி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரி இங்கே என்கிட்ட கேட்ட சிஸ்டர்ஸ் அத்தனை பர்சன்ஸோட ஸ்டோரியுமே ஒன்றா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் ஸ்டோரியை ரொம்ப லென்த்தாகவே கொண்டு வந்துருக்கேன். ஸ்டோரியை ஃபுல்லாகவே கேட்டுட்டு எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா சிஸ்டர்? ஹாப்பி பர்த்டே ப்ரோ, ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன், சேஃப்டியாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். சேஃப்டியை பார்த்துக்கோங்க. ஓகே, நான் பேசுகிற வேட்டரோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்கு தப்புதான். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுது. அங்கே இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸுமே ஒரு பர்சன்ட்டுக்காக ரொம்ப ஹவர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ அந்த பர்சன்ட்டோட ரூமை தான் காட்டுது. இந்த மாதிரி காட்டுனா சொல்லு பேபி, என்ன டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு கால் வரல, மெசேஜ் வரல, கொஞ்சம் உங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிறத செக் பண்ணதுக்கு எனக்கு கால் பண்ணியா என்ன? ஏன் நான் கால் பண்ணக்கூடாதா? டைம் ஆயிடுச்சுல்ல. ஓ, டைம் ஆயிடுச்சாங்க. நீ எனக்கு மெசேஜ் பண்ணதுக்கெலாம் நான் ரிப்ளை பண்ணேன்னு சொல்லிவிட்டு டேரெக்டாக கால் பண்ணிட்டியா? பேபி அப்படியே கால் தான் பண்ணேன், வீடியோ காலாக வரலாம்ல. வீடியோ காலா? நான் இப்போனா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் ஜோங்குக், எப்படி நான் வீடியோ காலில் வர முடியும்? ஐயோ பேபி, நான் மட்டும்தான் சிங்கிளாக இருக்கேன், நான் வேணால் வீடியோ காலுக்கு வரட்டுமா? போ, அடலாம் முடியாது. நீ என்ன பண்ணிகிட்ருக்கனுங்கிறத நோட் பண்ணதுக்கு தான் கால் பண்ணேன். எனக்கு ஹவுஸில் நிறைய ஒர்க் இருக்குது. ஹே பேபி காலை கட் பண்ணாத, வீடியோ காலுக்கு வா, சொன்னால் கேளு அப்படிங்கிற மாரி நம்ம ஜொங்குக் டேட்டாக போராடிட்டு இருந்தான். டக்குன்னு அந்த காலை நம்மகிட்டே கட் பண்ணிடுவார். கட் பண்ணிட்டானா போச்சு. நம்ம ஜங்குக் ரிட்டன் கால் பண்ணுறாரு, ஆனால் பட் நம்மகிட்டே பிக் பண்ணலை. ஆண்டா இனி தான் கால் பிக் பண்ண மாட்டானே அப்படிங்கிற மாதிரி மொபைலே நோட் பண்ணிகிட்டு இருந்தா கரெக்டாக அந்த பிளேஸுக்கு சுகா என்ட்ராகிறாரு. டே ஜங்குக், உனக்காக தான் ப்ரெஸ் மீட்டும் மற்ற ஆஃபீஸர்ஸும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, முதல்ல வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏதோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ட்ரக் டீலர்ஸை நம்ம ஜங்குக் பிடிச்சுட்டு இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு ப்ரெஸ் மீட்டில் ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்து நாங்கள் இத்தனை இயர்ஸாக ஒரு சின்ன சீக்ரெட் பிளான் பண்ணியிருந்தோம், அந்த சீக்ரெட் மிஷின் இப்போ என்ன இருக்குது, அந்த கேங்ஸ்டரை நாங்கள் பிடிச்சிட்டோம், இவனால் தான் இவ்வளோ ஒர்க்கு நடந்திருக்கு, ட்ரக்ஸ் எல்லாம் மூவ் ஆன் பண்ணியிருக்கானுங்கிற மாரி ப்ரெஸ் மீட்டில் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் லைவாக டெலிகாஸ்ட் ஆகுது. இப்போ ஜங்குக்கோட ஹவுஸில் தான் நம்ம டே ஹவுஸ் ஒய்ஃபாக அவர் ஸ்டடி ஒர்க்கெலாம் முடிச்சிருப்பார். ஏன் நம்ம டாக்டராக கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் தான் டேயை ஒர்க்குக்கெலாம் போகாண்டானுங்கிற மாதிரி சொல்லி
ஒர்க்குக்கு போயிட்டுருந்த டேயை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க வச்சுருக்காங்க. இந்த மூமெண்ட்டில் டேயுமே அவங்களுக்கான ஃபுட்டு மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்காரு கிச்சனில். இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தா ஜங்குக்கோட வாய்ஸ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுறத கேட்குறாரு. கேட்ட வேகத்திலேயே கரெக்டாக கிச்சனுக்குள்ளேருந்து வேகமாக டிவிக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஐயோ ஜங்குக்கா, லைவ் ப்ரோக்ராமா? ஆ, என்கிட்ட சொல்லலை பாத்தியா? ஐயோ பா, எவ்வளோ கெத்தாக நிற்கிறான் பாத்தியா? இந்த லுக் செம்மையாக இருக்குது. வந்தோடனே ஜங்குக்கு சுட்டி போட்டுறணும். மொத்த கண்ணும் என் ஜங்குக்கு மேலே மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விட்டா டிவிக்குள்ளே இவர் போயிடுவார் போலுக்கு. அந்த பொசிஷனில் டிவி கிட்ட க்ளோஸாக இருந்து ஜங்குக்கு பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை ரசிச்சுக்கிட்டு இருந்தா அங்கே ஃபுட்டு தீஞ்சிருச்சு. இந்த மாதிரி தீஞ்சினா ஜங்குக்கோட மாமுக்கு டேயை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஜங்குக்கோட மாம் வந்து ஜங்குக்கோட பிரதரோட சிஸ்டரை தான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நம்ம ஜங்குக்கு ஸ்கூல் டேஸ்லேயே டேயை லவ் பண்ணியிருப்பார். காலேஜ் டேஸில் அந்த லவ்வை கண்டினியூ பண்ணிகிட்ருப்பாரு. பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட ஃபைட்டு பண்ணலை, பிரேக்கப்பும் பண்ணலை. டேயே யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிகிட்ருப்பாரு. எல்லாமே ஜங்குக்கு சொல்கிறத டே அப்படியே பண்ணிட்டுருப்பாரு. டேக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, ஜிமினா மட்டும்தான் ஃப்ரெண்ட். ஓகே, ஜிமினா, சுகா, நம்ம ஜங்குக்கு டே ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக்கு என்ன சொன்னாலும் டே அப்படியே கேட்டுருவார். இந்த மாதிரி சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணி காலேஜ் லைஃப்லேயே அவங்க ரிலேஷன்ஷிப்லேயே மூவ் ஆன் ஆயிருந்துருப்பாங்க. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அது தெரிய வந்து ப்ராப்ளம் ஆகி 1 இயர் ஃபைட் அப் பண்ணிவிட்டு பிறகு ஜங்குக்கு ஒரே ஒரு சன்னா டேயை என்ன பண்ண இது பண்ணுன்னு தெரியாமல் அக்செப்ட் வேறு பண்ணிப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் டேயை வந்து பயங்கரமாக ஜங்குக்கோட மாம் டார்ச்சர் தான் பண்ணுவாங்க, டென்ஷன் ஆக்குவாங்க, எப்போ பட்டாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஒர்க்குக்கு போயிட்டு இருந்த டேயை ஹவுஸ் அரசில் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மூமெண்ட்டில் ஃபுட்டு தீஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகி, ஹே டேயா, அங்கே அறிவில்லை உனக்கு, ஃபுட்டு அங்கே தீஞ்சிட்டு இருக்குது, டிவி முன்னாடி என்னடா பண்ணிகிட்ருக்க, வெட்டியாக அதனடா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. இந்த மாதிரி கட்டுனோம் டிவி பக்கத்தில் இருந்து நம்ம டிவி ஒரு மாதிரி ஷாக் ஆகி சாரி ஆண்டி அப்படிங்கிற மாதிரி நேராக கிச்சனுக்குள்ளே வருவாங்களா. வந்தா நம்மகிட்டே சிம்லராக வச்சுட்டு போயிருப்பாங்க வேணும்னே திட்டத்துக்காக. ஜங்குக்கோட மாம் தான் அந்த சிம்மில் வச்சுருந்துட்டு கூட்டி வச்சுட்டு ஃபுட்டை டீயை வச்சுருப்பாங்க. இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேக்கே அவ்வளோ கோவம் வருது. எவ்வளோடா ஒரு பர்சன்ட் சகிக்க முடியும்? ஆசையாக ரெடி பண்ண ஃபுட்டை தீச்சி விட்டுட்டு திட்ட வேறையா செய்கிறீங்கங்கிற மாரி. சரி என்ன பண்ண, எல்லாம் ஜங்குக்காக தானேங்கிற மாரி ஃபுட்டை எல்லாத்தையுமே டஸ்ட்பினில் தட்டுறாங்க. இப்படி தட்டுறனால நம்ம டேக்கி திட்டு விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதை பெருசாக எதுவுமே எடுத்துக்காமல் போட்ட ஆண்டி இப்படி தான் கட்டுவாங்கங்கிற மாதிரி நம்ம டே நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி டைனிங் ஹால் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மகிட்டே இருப்பாரா, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டுக்கு டேயை பேக்கப் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு இப்போ பிடிச்சி தூக்குறாரு. ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்க, மாம் டாட் இங்கே தான் இருப்பாங்க, முட்டலை என்னை விடு, அப்புறம் என்னடா உன் மாம் திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ண பார்த்தோம். ஐயோ பேபி, ஃபுட்லாம் செம்ம ஸ்மெல்லாக இருக்குது, எனக்காக பாட்டு ரெடி பண்ணியா என்ன? ஃபுட்டோட ஸ்மெல்லை விட பேபி உன் ஸ்கின்னோட ஸ்மெல் என்னை அப்படியே அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. ஃபுட்டெலாம் வேண்டாம், ரூமுக்கு போகலாமா அப்படிங்கிற மாரி டேக்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரிட்டியாக ஹக் பண்ண பொசிஷன்லேயே பேசிட்டு டேயோட நெக்கில் கிஸ் பண்ணோம். டேக்கியோட மாமா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட நேமை சொல்லி தான் கட்டுறாங்க, ஜங்குக்கோட நேமை சொல்லி கட்டலை. உனக்கு அறிவில்லடா, ஹாலில் இந்த மாதிரி தான் பண்ணுவியாடா, மேனஸ் தெரியாது உனக்கு, படித்த பையன் தானேங்கிற மாரி டேக்கி தான் அப்பவும் திட்டு விழுது. இந்த மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு அவனை கட்டுறீங்க மாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாமை கேட்க, இங்கே பாரு ஜங்குக், நீ எது பண்ணுறதுனாலும் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு பண்ணிக்கோ, இது ஹால், எக்கச்சக்க பர்சன்ஸ் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, மேடு இருக்காங்க, பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, செக்யூரிட்டி கூட இருக்காங்க, என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக திட்டிட்டு ரூமுக்கு போக சொல்கிறாங்க. இந்த மாதிரி போக சொன்னால் ஏன் மாம் அப்படி தான் கட்டுவாங்க, வா பேபி நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டேயை ப்ராடக்ட் தள்ளி தூக்குனப்படி நேராக நம்ம ஜங்குக்கு பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற, ஏற்கனவே ஓ மாம் என்னை பாட்டா எரிமலையாக பொங்குவாங்க, நீ வேற அவங்கள கடுப்பேட்டுருக்கேனுங்கிற மாதிரி என்னை இறக்கி விட்றானுங்கிற மாதிரி எவ்வளவோ ஜங்குக்கிட்ட பேசினாலும் அதெல்லாம் நம்ம ஜங்குக்கு கேட்கவே இல்லை. நேராக பெட்ரூமுக்கு தூக்கிட்டு வந்துட்டாரு. தூக்கிட்டு வந்த பொசிஷனில் டேயை பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு டேக்கு மேலே ஓவராக போனால்
போலீஸ் ஆஃபீஸர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன், ரொம்ப டயர்டியாக இருப்பேன், போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, அடுக்கலை என்கிட்ட ப்ளே பண்ண வந்துட்டியா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு பாட்டு இந்த மாரி பேசுனா, ப்ளீஸ் பேபி ஃப்ரெஷ்அப் பண்ணால் பரவாயிக்கிறேனே. ஆஹா அதெல்லாம் முடியாது, ஃப்ரெஷ்அப் ஆக அப்படிங்கிற மாரி சொல்லவும், இரு 10 மினிட்ஸில் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு இங்கே போக சொல்லி ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ஃப்ளோரில் கலட்டி போட்டே போகிறாரு. டேய் ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, அதை ரெஸ்ட் ரூம்லேயே கலட்ட வேண்டியதானடாங்கிற மாரி நம்மகிட்ட இந்த மாதிரி திட்டுனோம். ஜங்குக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போயிருப்பார். ஆனால் நேராக கீழே வந்துருப்பாரு. கீழே வந்து அங்கிள் ஆண்டி ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கு ஃபோட்டோ எல்லாத்தையும் ஷோ பண்ணிட்டு இருந்தா. ஃப்ரெஷ்அப் ஆன மூமெண்ட்டுக்கு ஜங்குக்குமே நேராக கீழே இறங்கி விடுறாரு. நான் உன்னை ரூமில் தானே இருக்க சொன்னேன், நீ ஏன் கீழே வந்த அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டா, டின்னர் சாப்பிட டைம் ஆயிடுச்சுல ஜங்குக், அதான் நீ வந்துட்டு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கும் அப்படியே ஃபுட் எல்லாத்தையும் சர்வ் பண்ணுறாரு. ஜங்குக்குமே ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு போனால் நம்மகிட்ட திங்ஸஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மேடு 2 மேட்ஸ் இருக்காங்க. பட் எல்லா ஒர்க்குமே நம்ம தான் பண்ணணும். இந்த மாதிரி இருந்தால் எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ரூமுக்கு போனால் ஜங்குக் தான் ஃபுல்லாக டயர்ட்னஸில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்மகிட்ட நோட் பண்ணுறாரு. ஜங்குக் பக்கத்தில் க்ளோஸாக போய் ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் பிக்கிஸ் பண்ணபடி ஜங்குக்கோட ஆப்ஸில் அப்படியே ஹெட்டை வச்சபடி ஹக் பண்ண பொசிஷன்லேயே நம்மகிட்ட ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண ஒரு 3 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஜங்குக் லைட்டாக ஸ்லீப்பிங்லேருந்து பிரேக் ஆகுறாரு. பிரேக் ஆகி பக்கத்தில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. க்யூட்டாக அப்படி க்யூட்டான ஃபேஸில் ஜங்குக் கூட ட்ரெஸ்ஸில் ஃபேஸை வச்சபடி ஹக் பண்ண பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸ் முழுக்க அப்படியே பிக்கிஸ் பண்ணுறாரு. இந்த மாரி பிக்கிஸ் பண்ணால் சாஃப்டான கிஸ் இல்லை, பிக்கிஸ்னால் அவ்வளோ ரூடாக இருக்குது. இந்த பிக்கிஸ்க்கு நம்மகிட்ட அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாரு. என்ன பண்ணுற ஜங்குக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி எழுந்துக்கிட்ட மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பிக்கிஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜங்குக்கிட்டான் டேக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக ஹோவர் ஆகுறாரு. இது டைம் 3 o'clock. என்ன இந்த டைட்டில் உனக்கு இந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் வருதா, மிட் நைட் போல் என்ன ப்ளே பண்ணணுங்கிற, தள்ளி போச்சு உங்களுக்கு டயர்டாக இருக்குது. என்ன பேபி இந்த மாதிரிலாம் பண்ணுற, நைட்டு இந்த மாதிரி தான் அந்தந்த மாதிரி இந்தந்த மாதிரின்னு எக்ஸ்கியூஸ் சொல்லி தப்பிச்சிட்டேன். இப்போவும் மிட் நைட்டுங்கிற மார்னிங்காக போட்டுனுங்கிற, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணபடி டேயோட நக்கா ஒரு மாதிரி சாஃப்டாக பைட் பண்ண பொசிஷன்லேயே வேர் பண்ணியிருக்க ஃபேண்டனவர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணபடி இன்சர்ட் பண்ணுறாரு. 2 பேருமே இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக் எழுந்துக்கிட்டாரு. அவர் போலீஸ் ஒர்க்குக்கு வெளியே போயிட்டாரு. பட் நம்மகிட்ட இப்போண்டா அப்படியே டயர்ட்னஸ்லேயே பாடி பெயினில் டயர்ட்னஸ்லேயே பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தா. ஜங்குக்கு வெளியே போட்டுண்டியும் நம்மகிட்ட எழுப்பலை. ஜங்குக்கு வெளியே போன அடுத்த செகண்டே டேயோட நேமை சொல்லி ஜங்குக்கோட மாம் கத்துறாங்க. இந்த மாதிரி கட்டுனா ஸ்லீப் பண்ணிட்டு டேதான் டக்குன்னு பெட்டில் உட்கார்றாரு. இதோ ஆண்டி இப்போ வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி வேகமாக போய் ஃப்ரெஷ்அப்லாம் டக்குன்னு பண்ணிவிட்டு வேகமாக கிளறிங்க வந்தா. இவ்வளோ நேரமாடா, டைம் 10 o'clock ஆயிடுச்சு, இன்னும் என்ன உனக்கு ஸ்லீப்பிங் வேண்டிட்டு இருக்கு, அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நாங்களே ரெடி பண்ணி சாப்பிடணுமானுங்கிற வேண்டி திட்டுறாங்க. இந்த மாதிரி திட்டுனா ஜொங்கு கூட டாடு தான், எதுக்காக அவனை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன், அதான் மேட்ஸ் இருக்காங்களா, அவங்கள ரெடி பண்ண சொன்னால் ரெடி பண்ண சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி நீ எப்போ பட்டாலும் டேட்டை ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கட்டு என்னைக்காவது ஜொங்குக்கு தெரிய போடு, அன்னைக்கு பெரிய ப்ராப்ளமாக போகுது. அப்புறம் என்ன ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசுகிற அந்த மாதிரி பேசுகிறேன்ட்டு உன் சன்னுக்கிட்ட நீ பேசி சமாளிக்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாரி சொன்னால் உங்கள் ஒர்க் என்னவோ அண்டா ஒர்க்காக பாருங்கங்கிற மாரி ஜொங்கு கூட டேடியும் திட்டி கம்பெனிக்கு அனுப்பி விட்டாங்க. இந்த மாதிரி அனுப்புனா டேயுமே ஆண்டி சொன்ன எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்டு இருப்பாரா. இப்படி டேஸஸ் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. இப்போ டேடா பெட்ரூமில் உட்காண்ட்ருக்காரு. டேயோட ஐஸ்லாம் அவ்வளோ டீரி கொட்டிகிட்டு இருக்குது. வந்து அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சேட்னஸில் பெயின்லேயே க்ரை பண்ணி அழுதுட்டுருக்காரு. இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுதுட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூனு நம்ம ஜங்குக்கோட மாமோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு கசின்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்பாங்களா, அவங்க எல்லோரும் ஹவுஸுக்கு வந்து ஜங்குக்கும் டேக்கும் மேரேஜ் ஆகி 4 years ஆகிட்டோம், இன்னும் பேபி இல்லையா, டேக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிற மாதிரி டே கலாச்சே தள்ளியிருப்பாங்க, கிண்டல்லாம் வேற பண்ணியிருப்பாங்க. டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் எதையுமே பேசாமல் ஜங்குக்கு வந்து கொஞ்சம் டேஸ் போகட்டும்னு சொல்லிட்டானுங்கிற மாரி
சும்மா நார்மலாக சமாளிச்சுருந்துருப்பாரு. அந்த வேர்டெல்லாம் அப்படியே ஃபுல்லாக திங்க் பண்ணபடி ஏதோ ரிப்போர்ட் பேப்பர்ஸ் இருக்குது டேயோட ஆன்ஸில் ரிப்போர்ட் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அந்த ரிப்போர்ட் பேப்பர்ஸ்லாம் அப்படியே நோட் பண்ணபடி நான் என்ன பண்ணேன் ஜங்குக், 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, நமக்கு இன்னும் பேபி இல்லைங்கிற ஒரு ப்ராப்ளத்தை வச்சு மாமி என்னை உங்ககிட்ட பிரிச்சிருவாங்களோன்னு இப்போ பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பர்ஸ் அப்படியே ஹக் பண்ணபடி க்ரை பண்ணிட்டு இருந்தோம். அந்த பெட்ரூம் டோரை நம்ம ஜங்குக்கு ஓப்பன் பண்ணபடி டேயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். டேரியெல்லாம் வெயிட் பண்ண வைக்கிட்டு இல்லையே, பில்லோ கடியில் அந்த ரிப்போர்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பில்லோ கடியில் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணபடி அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாரு. என்ன ஜங்குக், இன்னைக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு குயிக்காக வந்துட்ட போலுக்கு அப்படிங்கிற மாதிரி. சரி வா, நான் உனக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு எல்லாத்தையும் எட்டு வைக்கிறேன். என்ன டயாங்னு எவ்வளோ ஹாப்பியாக நான் பொக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன், வண்ட வேகத்தில் பொக்கையை வாங்கி நான் ஹக் பண்ணுவேன்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி நேராக ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பட் டேயோட ஃபேஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி சேடாக இருக்கிறது ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு பேபி, ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளமாக என்ன, உன் ஃபேஸே இந்த மாதிரி ஒரு மாதிரி டல்லாக இருந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஹவுஸ் ஒர்க்கு அதிகமாக இருந்துச்சா, பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர்லாம் நான் தான் ரெடி பண்ணேன்னா, அப்புறம் ஆன்டிஸ்லாம் வந்துருந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து கேம்லாம் விளாண்டேன்னா அதான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஆன்டிஸ்லாம் வந்துருந்தாங்களா? ஆமாம், உன்னோட 3 ஆன்டிஸுமே இங்கே வந்துருந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து நாங்கள் ஜாலியாக கேம் விளாண்டோம், ஆனால் ஒரே டயர்டாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சரி நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு டவல் எடுத்து வரேன், நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு ரெஸ்ட் ரூமுக்கு அனுப்பிட்டு நம்ம டவல் எடுத்தபடி நேராக டோர்கிட்ட வருவார். அந்த மாதிரி வேண்டாம் டேயை போச்சு ரெஸ்ட் ரூமுக்குள்ள தள்ளுறாரு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன், நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன் ஜங்கு, ப்ராப்ளம் பண்ணாத. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போ வர கொஞ்சம் அதிகமாக ஒர்க்கு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலோட நேமை சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ ப்ராப்ளம்னுங்கிறாங்க, அங்கே எனக்கு ஒர்க்கை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட ப்ளே பண்ணாட்டா ஒரு 1 வீக் நான் கொஞ்சம் அந்த திங்கிங்லேயே ஃப்ரீயாக இருப்பேன் அப்படிங்கிற மாரி அவருக்கு கீழே லாக் பண்ண பொசிஷன்லேயே கூட நம்ம ஜங்குக் பயங்கர ரூடாகவே தான் இன்டிமேட்டாக இருக்கிறாரு. ஜங்குக் நெக்கெல்லாம் பைட் பண்ணாட்ட ஆன்ட்டி பாட்டி இது என்னங்கிற மாதிரி கேட்பாங்க. என் மாமுக்கு அது என்னன்னு தெரியாதாம்மா, சொன்ன கீழே ஜங்குக் நெக்கில் பண்ணாட்ட அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே மூவ் ஆன் பண்ணுறாரு. ஏன்னா பேபி ஏக்கி மார்க் பண்ணக்கூடாதுனுங்கிற, நெக்கில் பண்ணாட்ட அப்படிங்கிற மாரி அப்போ நான் செஸ்ஸில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட செஸ்ஸை பயங்கரமாக பைட் பண்ணி ஏக்கி மார்க் பண்ணிகிட்ருக்காரு. செம பெயினாக இருந்தாலுமே ஜங்குக் கூட அந்த சவருக்கு கீழே நம்ம டே ஃபுல்லாக இன்டிமேட்டாக இருக்கிறாரு. ஃபுல்லாக 2 பேருமே டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா அந்த ரூம் டோரை ஜங்குக் கூட மாம் நாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாக் பண்ணால் டேடா ஃபுல்லாக ஜங்குக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஃபீல் பண்ணப்படி ஜங்குக்கு ஹக் பண்ணப்படி இருந்த டேடா இப்படி ஆன்ட்டியோட வாய்ஸை கேட்ட அடுத்த செகண்டே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. ஜங்குக் ஆன்ட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மாமாவுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் டோரை நாக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க நாக் பண்ணுற வரைக்கும் நாக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க, நீ அமைதியாக நில் அப்படிங்கிற மாதிரி டேயை மூவ் ஆனே ஆக விடாத அளவுக்கு டேயோட பாடி ரப் பண்ணப்படி ப்ரெஸ் பண்ணப்படி ஃபுல்லாக பயங்கரமாக ஷோல்டர்கிட்டலாம் எக்கி மார்க் பண்ணபடி இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி செம்ம ஹாஷாக அந்த இன்டிமேட் போகிட்டு டோரை நாக் பண்ணுற வரைக்கும் நாக் பண்ணிட்டு ஜொங்கு கூட மாமா அங்கேருந்து போனோம். நம்ம தேடா இதுக்கு என்ன ப்ராப்ளம் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இருப்பாங்களா. இப்போ பெட்டில் தான் நம்ம டே ஃபுல்லாக டயர்டாக ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. டேக்கு பக்கத்தில் தான் நம்ம ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ணிகிட்ருப்பாரு. நம்ம ஜொங்குக்கு ஒரு கால் வருந்த காலை பிக் பண்ணிவிட்டு எடு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கேங்ஸ்டர் வந்துட்டானா, ஓகே நான் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டேனுங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கு இங்கேருந்து ஒர்க் விஷயமா வெளியே போயிடுவாரா, அந்த மாதிரி வெளியே போனோம். 2 டேஸ் ஆகுது. 2 டேஸ் கழிச்சு நம்ம ஜொங்குக்கு ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டேயை பார்க்கலாங்கிற மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக ஹவுஸ்க்கு வருவாரா, அந்த மாதிரி வேண்டாம். டேடா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நானும் சரி என்னோடய மேரேஜ் லைஃப்பை என்ன பிடிக்கல, என்னோடய மேரேஜ் லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு எவ்வளவோ நான் என்னோட
என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் இழந்து இந்த பிளேஸில் நீங்கள் சொன்ன ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் இதுக்கு நீங்கள் சொல்கிற ஆர்டர் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணணுங்கிற மாரி கோவமாக நம்மகிட்ட இந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தா ஜொங்குக்கோட மாமுக்கிட்டே ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபஸ்ட்டில் நம்ம ஜொங்குக்கு வந்து அங்கே என்ன ஃபைட் நடக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணவே இல்லை. வந்து ஜொங்குக்கோட மாமா ரொம்ப திட்டுறதும் நான் இதுக்காக எல்லா ஒர்க்கையும் பண்ணணும், இந்த ஹவுஸ் ஒர்க்லாம் பண்ணதுக்கு தான் நான் ஒரு பர்சன்டா நான் என்ன சர்வெண்டானுங்கிற மாரி ஹாஷாக திட்டுறதை பார்த்துட்டு ஸ்லாப் பண்ணுவாரா இந்த மாதிரி பண்ணா ஜொங்குக்கோட டேடி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு எப்பண்டா நீ வந்த உடனே அவனே ஏன்டா அடிக்கிறேங்கிற மாரி ஷாக்காக நோட் பண்ணா. என்னடே ஹவுஸ் ஒர்க்கெல்லாம் நம்ம தானே பார்த்துக்கிறோம், நீ தானே சொன்னேன். இப்போ ஹவுஸ் ஒர்க்கெல்லாம் பார்க்கறதுக்கு நான் என்ன சர்வெண்டான்னு கேட்குறேன். என்ன மாட்டி என் மாமக்கிட்ட பேசிகிட்டு இருக்க? ஜொங்குக்கு நீங்கள் என்ன நடந்துட்டுருக்குங்கிறது தெரியாமல் என்ன நீ ஸ்லாப் பண்ணுறியா? ஆமாம், என்ன நடந்துட்டுருக்குனுங்க? ஒர்க் பண்ணுறதுல உனக்கு என்ன அவ்வளோ பெரிய ப்ராப்ளமா? ஏதோ நான் ஜாபுக்கு போனேன், ஜாம்லாம் பிரேக் பண்ணிவிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ஹவுஸை பார்த்துட்ருக்கேனுங்கிற. என்ன தானே மேரேஜ் பண்ணியிருக்கேன், ஏன் ஹவுஸில் எனக்கு தானே நீ ஒர்க் பண்ணிகிட்ருக்க. வேற ஒரு பர்சன்ட்டுக்கு நீ சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணலையே. நான் உன்னோட ஜொங்குக்கு தானே, எனக்கு தானே பாட்டு எல்லா ஒர்க்கையும் பண்ணுற அப்படிங்கிற மாரி மாம் என்ன பண்ணாங்கன்னுங்கிறதே கேட்காம ஃபைட்டுக்கு வந்துட்டாரு. இந்த மாதிரி ஃபைட்டுக்கு வேண்டாம், உன்னோட மாம் என்ன சொன்னாங்கன்னுங்கிறத முதல்ல கேளு, அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசாத அப்படிங்கிற மாரி சொன்னால் என்னம்மா இப்போ பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கோட மாம் நோட் பண்ணேன். டேய், மேரேஜ் ஆகி 4 இயர்ஸை தாண்டி 5 இயர்ஸ் ஆக போகுது, இன்னுமே பேபி இல்லை. எல்லாருமே என்கிட்ட இன்னமும் ஜொங்குக்கு பேபி போட்டாகலான்னுக்கிற மாரி கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. அதான் இந்த மாதிரி 2-3 ஹாஸ்பிட்டல் அட்ரஸை கொடுத்து போய் செக்கப் பண்ணிட்டு வானா, நான் ஏன் அந்த செக்கப்லாம் பண்ணணும்? நான் செக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு இப்போ பேபி தேவையில்லை, நாங்கள் மூவ் ஆன் பண்ணி வச்சுருக்கோன்ட்டு என்னையே திட்டுறான் அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்மகிட்டே எப்படி ஜொங்குக்கு நோட் பண்ணால் இப்போ இல்லை என்ன டைமா 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, குட்டியாக நம்ம 2 பேருக்கும் க்யூட்டாக ஒரு பேபி வேணும்னு என் மாம் திங்க் பண்ணுறாங்க. இதுக்கா இவ்வளோ பெரிய ஃபைட் பண்ண? சரி வா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிற பேட்டிகிட்டே ஆன்சை பிடிச்சான். நான் எங்கேயும் வரலை அப்படிங்கிற பேட்டிகிட்டே ஜங்குக்கிட்டே ஃபைட்டுக்கு வர்றாரு. இந்த மாதிரி ஃபைட்டுக்கு வேண்டாம். எதுக்கு வரலை, ஏன் வரலை? நார்மல் செக்கப் தானே, நம்ம 2 பேரும் சேர்ந்தே செக்கப் பண்ணிக்கலாம். ஒன்றை யார் செக்கப் பண்ண சொன்னால்? நம்ம 2 பேரும் சேர்ந்தே செக் பண்ணி குயிக்காக நம்ம 2 பேருக்கும் க்யூட்டாக ஒரு கேர்ள் பேபி போட் பண்ணிப்போம். ஓகேயா? பாய் பேபினால எனக்கு ஓகே தான், உனக்கு எது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி எக்ஸைட் ஆக ஆரம்பித்தோம். டேயோட ஐஸில் அவ்வளோ டேரை கொட்டுது. இந்த மாதிரி கொட்டுனா இதை தாண்டா நானும் சொன்னேன், அப்போ என்னை பாட்டு திட்டுனா, இப்போ உன்கிட்ட சென்டிமெண்ட்டாக எமோஷ்னலாக க்ரை பண்ணபடி ட்ராமா பண்ணுறான். அவன் செக்கப் பண்ண போனால் இப்போ என்னடா செய்யுது அப்படிங்கிற மாதிரி பேசணும். இல்லை, நான் என்னன்னாலும் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன், செக்கப்னு பண்ண மாட்டேன். செக்கப்னு மட்டும் பண்ணோம்னா ஜங்குக் அவ்வளோதான் மொத்தமாக உடஞ்சிடுவான், என்னால் அதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேங்கிற மாரி திரும்பவும் ஜங்குக்கோட மாமாக்கிட்ட ஃபைட் பண்ணால் ஜங்குக் டென்ஷன் ஆகி நார்மல் செக்கப் தான் அதை பண்ணுறதுல உனக்கு என்ன செய்துட்டே, இப்போ வா, நீ ஏன் என் மாமாக்கிட்ட ஃபைட் பண்ணுற, நானே சொல்கிறேன் வா அப்படிங்கிற மாரி டேயோட ஆன்சர் பிடிச்சி இழுட்டான். ஜங்குக்கே பிடிச்சி தள்ளி விட்ருவாரு. என்ன நினச்சிட்டு இருக்க ஜங்குக்? என்ன நினச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் சொல்கிறது கேட்கணுங்கிறதுக்காக நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்கணுன்னு இருக்கா? நான் அதுக்கு செக்கப்லாம் பண்ண வரணும், நான் எங்கேயும் செக்கப் பண்ண வர மாட்டேன். என்னட்டே எதுக்கு இப்போ இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணுற? நம்ம செக்கப் பண்ண போகலாம். டாக்டர் என்னென்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம 2 பேருமே கேட்கலாம். ஓகேயா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன், என்ன செக் பண்ணால் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாட்டிகிட்டே ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு பாட்டியாடா எப்படி பேசுகிறேன்ட்டு, இப்படி பேசுனா இப்போ இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் தானடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் ஜங்குக்கு டென்ஷன் ஆக்குற மாதிரி நிறைய பேசுகிறத கேட்டு நீ இப்போ கண்டிப்பாக செக்கப் பண்ணியே தான் தீரணும், 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, நமக்கும் பேபி வேணும்ல வா அப்படிங்கிற மாதிரி போச்சுட்டா. ஜங்குக்கு உனக்கு பேபி வேணுமா நான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் நம்மட்டே அந்த ஃபைட்டிங் மூமெண்ட்டில் உனக்கு பேபி வேணுமா இல்லை நான் வேணுமானுங்கிற மாரி கேட்கவும் எனக்கு பேபி தாண்டா வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லிடுவார். இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டு ஜங்குக்கோட மாம் ரொம்ப அப்படி வில்லத்தனமாக சிரிச்சா டேயோட ஹார்ட் மொத்தமாக நொறுங்கிடும். ஓ, உனக்கு பேபி தான் வேணுமா? 8 இயர்ஸு உன் கூட இருக்கிற நான் வேண்டாம்ல? இப்போ ஏன் இந்த தேவையில்லாமல் இப்படி சென்டிமெண்ட் எமோஷ்னல் ட்ராமாலாம் பண்ணிகிட்ருக்கேனா? நார்மல் செக்கப் தானே, என்ன நார்மல் செக்கப்?
நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருக்கணுமா? எதுக்கு இப்போ நான் செக்அப் பண்ண போகணும்? பேபிங்கிறது எப்போ வேணாலும் போட் ஆகும். தேவையில்லாமல் இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணாத. இங்கே பாருடா, ஒன்று என் கூட செக்கப்புக்கு வா, இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காட்டா அப்படிங்கிற மாதிரி. இப்போ டேக் கோக் 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் ஆகிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜுங்குக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறோம். அந்த மாதிரி கால் வேண்டாம், நீ ரெடி ஆகியிருக்கிற, நான் கண்டிப்பாக உன்னை செக் பண்ணதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவேனுங்கிற மாரி நம்ம ஜுங்குக்கு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புனா, இதோட நீ எண்டுடா. உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ண கூட்டு போமா, அப்புறம் என்ன, நான் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை பண்ணி உன்னை ஜங்குட்டு 2 மொத்தமாக பிரிச்சிருவேன் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு போனதோடையே ஜங்கு கூட மாம் இந்த மாதிரி டே போட்டுட்டுன்னா டே ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி ஜங்கு கூட மவுட்டிலேருந்து லவ் பண்ண சொல்லி சரி, மேரேஜ் பண்ணி சொல்லி சரி, நீ தான் பேபி எனக்கெல்லாம்ங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தவர், எனக்கு பேபி தான் இப்போ வேணுங்கிற மாரி சொன்ன அந்த வேர்டு ரொம்ப ஹேட் ஆகியிருக்கும். ஒரு பெயினான மூமெண்ட்லேயே நேராக அவரோட ரூமுக்கு போகிறாரு. அவருக்கு தேவையான திங்ஸு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் லைட்டாக பேக் பண்ண போயிடு, அப்படியே நீங்கள் என்ன வெளியே பிடிச்சிட்டு அல்றடு, நானே இங்கேருந்து போகிறேன், அவனுக்கு நான் தேவையில்லைல்ல. என்னை எப்படியாவது இந்த ஹவுஸ்லேருந்து வெளியே அனுப்பிடணுங்கிறதுக்காகவே ஜொக்கோட மாம் புதுசாக ஒவ்வொரு டேஸ் ஒவ்வொரு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இது ஒரு ப்ராப்ளமாகவே ஆக்கிட்டாங்க. என்னால் முடியாது ஜொங்கோக், என்னால் முடியாது. செக்கப்னு ஒன்று பண்ண போனால் கண்டிப்பாக உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது டாக்டர் மூலிமா உனக்கு தெரிஞ்சா அதை ஒன்றாட்ட அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீ பிறகு ரொம்ப கில்ட்டியில் ஒரு மாதிரி பெயின் ஆகுவ. அப்புறம் என்கிட்டயே வந்துருந்து சென்டிமெண்ட்டாக பேசுகிறேன்னு சொல்லி தேவையில்லாததெல்லாம் என்கிட்ட லெசன் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு பதிலாக இது ஒரு ஃபைட்டாகவே இருக்கட்டும், நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போனதாகவே இருக்கட்டும், நீ உன் லைஃப்பில் வேறு மூமெண்ட்டில் மூவ் ஆன் ஆகிக்கோனுங்கிற மாரி எதையுமே பேசாமல் நம்ம என்ன செய்வாரான், லக்கேஜ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். இந்த மாதிரி ஹவுஸை விட்டு வெளியே போகிறத பார்த்து ஜொங்குக்கோட மாமுக்கு ரொம்ப ஹாப்பியானோம். ஜொங்குக்கோட டேடு தான் டென்ஷன் ஆகுறாரு. என்ன மாதிரி ப்ராப்ளம் பண்ணி எப்படி இந்த மாதிரி உன்னால் நார்மலாக சிரிக்க முடியுதுங்கிற மாரி டென்ஷன் ஆனால் எப்படியோ அவனை வெளியே அனுப்புகிறேன்னு நினச்சேன். கிட்டத்தட்ட 8 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ அவன் ஹவுஸை விட்டே வெளியே போகிறான் அப்படிங்கிற மாரி ஜொங்குக்கோட லைஃப்பை விட்டே வெளியே போகிறான், நான் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கோட மாம் ரொம்ப ஹாப்பியானா இந்த மாதிரி ஹவுஸை விட்டு வெளியே போனது ஜொங்குக்கு தெரியவே தெரியாது. அந்த மூமெண்ட்டில் அவர் ஒர்க் பண்ண போயிருப்பார். அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இப்போ காட்டுறாங்க. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலை காட்டணும். அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ நம்ம ஆரம்பிச்சிடணும் டாக்டராக இருப்பாங்க. அவங்க 2 பேருமே கொஞ்சம் அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு நேராக ஒரு லேபுக்குள்ளே என்ட்ரானா இவங்களுக்கு சீஃப் டாக்டராக ஒரு பர்சன் இருப்பார். அந்த சீஃப் டாக்டர் தான் ஏதோ கெமிக்கல்ஸ் மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஏதோ மெடிசன் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருப்பார். என்ன மாதிரி மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அந்த சீஃப் டாக்டர் ஒரு ரேட்டுக்கு அதை இன்ஜெக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி ஒரு 1 ஹவர் கழிச்சு இதுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். சரி ஓகே, நீங்கள் மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் பாருங்கள், 1 ஹவர் கழிச்சு மறுபடியும் இந்த ரேட்டை நம்ம செக் பண்ணலாங்கிற மாதிரி எல்லாருமே அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ரேட்டு ஒரு கூண்டு மாதிரி அடைச்சி தான் வச்சுருப்பாங்க. அந்த கூண்டுலேருந்து எப்படியும் மிஸ் ஆகி வெளியே வந்துடுச்சு. ரேட்டு வெளியே வந்துட்டு மட்டும் இல்லாமல் அதே பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு டாக்டரோட ஃபீட்டாக கடிச்சிருமா, இந்த மாதிரி கடித்தா அந்த பர்சனுக்கு கடித்தது கூட பெயினாக தெரியல. ஆனால் கடிச்சிட்டு அந்த ரேட் அங்கேருந்து மூவ் ஆன் ஆகுமா, இந்த மாதிரி மூவ் ஆன் ஆனால் இது தெரியாமல் அந்த பர்சன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா 1 ஹவர் கரெக்டாக மூவ் ஆன் ஆகுது. 1 ஹவர் ஆயிடுச்சு. சரி, அந்த ரேட்டை என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போனுங்கிற மாரி கரெக்டாக அந்த பாக்ஸ் கிட்ட பார்த்தா பாக்ஸ் லைட்டாக பிஞ்ச பண்ணிடுறது. அந்த ரேட் அந்த அது லைட்டாக ஒரு மாதிரி ஸ்டீல் இரும்பு மாதிரி தான் இருந்துருக்கும். அதையே கடிச்சிருக்கு இந்த இன்ஜெக்ஷனோட பவரில். அது ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு தப்பிச்சு வெளியின்ருக்கும். ஏன்னா இதுலேருந்து தப்பிச்சிருச்சான், இது என்ன மாதிரி இதுக்கு பவர் கிடச்சிருக்கும், அது என்ன மாதிரியா இருக்குனுங்கிற மாதிரி ஒரு டென்ஷனில் இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ரேட்டிடம் 1% கடிச்சிட்டு போட்டேன்னு அவங்க இருந்தாங்களா அந்த ரூமை இன்னொரு பர்சன்ட்டு வெளியே இருந்து டோரை ஓப்பன் பண்ணுற மூமெண்ட்டுக்கு உள்ள அந்த ரேட்டு வெளியே போயிடுச்சு. இந்த மாதிரி ரேட்டு வெளியே போனால் எல்லாரும் அந்த ரூம்குள்ளே தேடிட்டு இருக்காங்க. ரேட்டாக்காங்களாங்கிற மாரி தேடிட்டு இருந்தேன். ஆரம்பம் ஜின்னுண்டா, இந்த ரேட்டு எங்கே ஆரம்பிருக்கும், எனக்கும் அட்டாண்டா தெரியல. இங்கே நல்லடா இருந்துச்சு, ஒத்த இன்ஜெக்ஷன்லேயே இத்தனை பவர் அதுக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ரேட்டை மிதிச்சிடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரேட்டை இந்த மாதிரி தேடிட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி தேடிட்டு இருந்தோம். அந்த ரேட்டு வெளியே வந்த அடுத்த செகண்டே
இப்போ ஒரு பெர்சன்ட் உள்ள ஒரு டாக்டரை கடிச்சிச்சுல, அதேமாரி வெளியே இருக்கிற பேஷண்ட்லேயே 2 பெர்சன்ஸை கடிக்குது, ஒரு டாக்டரையுமே கடிக்குது. இப்படி கடிக்கிற மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம டே சைடை தான் காட்டுது. டேடா கரெக்டாக ஒரு ஸ்டோன் பெஞ்ச், அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குதுல்ல, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்குது. அந்த பார்க்கில் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்காரு. எங்கே போவ, என்ன பண்ண, ஏது பண்ணன்னு ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப டென்ஷனில் உட்காந்துருந்து ஜிமினாவுக்கு கால் பண்ணுறாரு. ஜிமினா காலை பிக் பண்ணிவிட்டு என்னாச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் ஹவுஸ்லேருந்து வந்துட்டேன், எனக்கு எங்கே போகன்னு தெரியல, நீ ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டீன்னா என்னை பிக் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன எதுவும் ப்ராப்ளமா என்ன, ஜொங்குக்கு உங்ககிட்ட ஃபைட் பண்ணானா, அதெல்லாம் பற்றி கேட்காடா, நான் என்னை நீ பிக் பண்ணுறியா பிக் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் பிக் பண்ணுறேன், நீ எங்கே இருக்கிறேங்கிற மாதிரி கேட்கவும், நான் என்ன மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலோட நேமை சொல்லி அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு பார்க் பண்ணி இருக்குது, அந்த பார்க்கில் தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஈவினிங் 7 o'clock ஆயிடுச்சு, பார்க்கில் சிங்கிளாக உட்காந்துருக்கியா, சரி பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குனுங்கிறல, எதுக்கும் நீ கொஞ்சம் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே போய் ஒரு பிளேஸில் இரு, நான் ஹாஸ்பிட்டலுக்கே வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அந்த காலை கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கட் பண்ணோம் நம்மகிட்டே நேராக கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டல்கிட்டே ஒரு பெஞ்சு மாதிரி இருக்குது, அந்த பெஞ்சில் உட்காந்துருந்தான். ஆப்போசிட்டில் ஒரு கப்பல், ஓகே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஒரு கப்பல்ஸ் தான். அப்படி அந்த பிளேஸில் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கும். அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு கப்பல்ஸ் 2 பேருமே ஒன்றா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருப்பாங்க. 2 பேரும் கொஞ்சம் க்யூட்டாக பேசினபடி ப்ளே பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல, டேக்கு காலேஜ் டேஸில் ஜொங்குக்கும் டேயும் க்ளோஸ் ஆகிருப்பாங்களா, அந்த மூமெண்ட்டெல்லாம் திங்க் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி, நீ இந்த மாதிரி ஒரு வேடை சொல்லுவேன்னு திங்க் கூட பண்ணி பார்க்கல ஜொங்குக். ஒத்த வேடுடா, என்னை பாட்டு சொல்லிட்டல, கண்டிப்பாக நீ செக்கப் பண்ண கூட்டிகிட்டு போகுவியா, நான் தான் எதுவும் வேண்டானுங்கிறனே, பேபி தான் இப்போ உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிடுச்சுல, இனி போக போக பேபியை வச்சு நீயே என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணி என் மேலே உன்னோட ஹார்ட் முழுக்க நான் லவ்வால் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறேன் ஜொங்குக், வெறுப்பாலாம் நிறைஞ்சிருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு டிசைட் எடுத்தேன், இந்த மாதிரி நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அதுதான் ரீசன், உன்னை விட்டு நான் ரொம்ப தூரமாக வர்றதுக்கு நீ சொன்ன அந்த ஒட்டை வேடு தான் ரீசன். எனக்கு இப்போதைக்கு இதுதான் கரெக்டுன்னு தோணுது. இருந்தாலும் நான் உன்னை இப்போவும் லவ் பண்ணுவேன், எப்போவும் லவ் பண்ணுவேன். உன்னோட ஹார்ட் முழுக்க இந்த டே லவ்வாக மட்டும்தான் தெரியுமா. இந்த மாதிரி டே அங்கே இருக்கிற அந்த கப்பல்ஸை நோட் பண்ணப்படி ஜொங்குக்கை பற்றி திங்க் பண்ண பொசிஷன்லேயும் ஜொங்குக்கோட பிக் மொபைல் இருக்கும், அதுக்கு பிக்கிஸ் பண்ணப்படி ஒரு மாதிரி க்ரை பண்ண பொசிஷன்லேயே இருந்தால் இப்போ நம்ம ஜொங்குக்கு சைடை தான் கேட்டுது. ஜொங்குக்கு நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. டேங் வா, நம்ம இப்போவே போகலாம், டாக்டரு நமக்கு தெரிஞ்ச பர்சன் தான், நீ வா, நான் உன்னை என்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நேர உள்ளே என்றாகி டேயோட நேமை சொல்லி கட்டுன்னு கட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கட்டுனா அவன் எங்கே இருக்க போகிறான், நீ செக்கப்னு சொன்னதோடய அவன் ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டான் அப்படிங்கிற மாரி ஜொங்குக்கோட மாம் கூலாக பேசுகிறத கேட்டு ஜொங்கு கொஞ்சம் ஷாக் ஆகி, ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டானா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் நீ ஏதோ செக்கப்பு கூப்பிட்டு போவேன்னு சொன்னியா, நீங்கள் 2 போன அடுத்த செகண்டே லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டானா, அவன் வெளியே போகட்டுண்டி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி மாமை நோட் பண்ணவும், அவனா கோவப்பட்டு போனால் அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், கோவத்தில் போகிறவனை பிடிக்கவா முடியும், அதான் போயிட்டு போகிறான்னு விட்டேன். அவன்டா கோவத்தில் ஏதோ டென்ஷனில் வெளியே போகிறான்னு தெரியுதுல்ல, நான் வரட்டண்டி அவனை ஹவுஸில் பிடிச்சி வைக்க முடியாதா, ஏதாவது ஒன்று சொல்லி அவனை ஹவுஸ்லேயே லாக் பண்ணி வைக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ரூமுக்கு வராரு. ரூமுக்கு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக 1 by 1 செக் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தோம், டேயோட திங்ஸஸ் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி எதுவுமே இல்லாத நோட் பண்ணிவிட்டு ஒரு டென்ஷனில் பெட்ரூமில் இருக்கிற எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடைக்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மாதிரி எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு நீ எங்கே போன,
என்கிட்ட சொல்லாமல் நீ எங்கே போனனுங்கிற மாரி கோவாட்டில் இந்த மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாம் தள்ளி விட்ட பொசிஷனில் பெட்டில் இருக்க பில்லோஸு பெட்ஷீட்டையும் பிடிச்சி இழுப்பாரா. இழுத்தா ரிப்போர்ட் பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே காட்டரில் ஃப்ளை பண்ணபடி ஜங்குக்கு முன்னாடியே அவ்வளோவும் விழுது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட என்னடா வித்தியாசமாக பேப்பர் மாதிரி இருக்குது, ரிப்போர்ட் பேப்பர் மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி அதை செக் பண்ணி பார்த்தா அது ஜங்குக்கு ட்ரீட்மெண்ட் பட்ட ஒரு ரிப்போர்ட் பேப்பர் தான். அந்த ரிப்போர்ட் பேப்பர் பார்க்க சொல்ல ஜங்குக்கு அவ்வளோ ஷாக்காக இருப்பார். ஏன் அந்த அளவுக்கு மார்னிங் அப்படியே ஒரு ஃபைட் பண்ணா, நம்ம சொல்ல கேட்காம எதுக்கு மேலேயே பழிய போட்டுக்கிட்டானுங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட் பேப்பர்ஸை பார்க்க சொல்லியே ஜங்குக்கோட ஐஸ்லாம் அவ்வளோ கலங்குது. ஏன்னா நம்ம ஜங்குக்கு போலீஸ் ஆஃபீஸராக ஒரு கேங்ஸ்டரை பிடிக்க போகிறேங்கிற மாதிரி போய் ஃபைட் பண்ணியிருக்க பிளேஸில் ஜங்குக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கும். டேடா ஜங்குக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பார். இருந்தாலும் என்ன ட்ரீட்மெண்ட் பார்ட் அந்த மூமெண்ட்டில் ரொம்ப ஷாக்காகவும் இருந்திருப்பாரு. ஜங்குக்கு சேவ் பண்ணிட்டுருப்பாரு. பட் அந்த ஆக்சிடெண்ட்டில் நம்ம ஜங்குக்கால் பேபியை போட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துருக்கும். இதை பார்த்து நம்ம ரொம்ப ஷாக்காக இருந்திருப்பாரு. இதை எப்படி நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல, உன்னால் இனி எப்போதுமே பேபியை போட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட எப்படி சொல்ல முடியுங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட் பேப்பர்ஸை ஜங்குக்கிட்ட இருந்து மொத்தமாக யாருக்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டார். அந்த ரிப்போர்ட் பேப்பர்ஸை மொத்தமாக மறைச்சின்னு இருப்பார். இப்போ அந்த ரிப்போர்ட் பேப்பர்ஸை பார்க்க சொல்ல, நான் இந்த மாதிரி செக்கப் பண்ண போனால் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும், நான் ஏதாவது கில்ட்டியில் திங்க் பண்ணிடுவேன்னு சொல்லிக்கிட்டு பழியை மட்டும் ஓ மேலே போட்டுட்டு, என்ன இந்த பிளேஸில் சிங்கிளாக விட்டுட்டு போயிட்டியாடா, என்கிட்ட இதை ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாமே, நான் இந்த கோவட்டில் அந்த மாதிரி சொல்லிட்டேன் பேபி வேணும்ன்ட்டு, அதுக்காக இந்த மாதிரி பண்ணுவியா அப்படி என்னை விட்டு செல்லாதே எந்த நண்பே, வேண்டும் உன் காதல் ஒன்றே, உன்னை மட்டும் நேசித்தேன் இது உண்மை, இன்னும் ஏன் இந்த ஊடல், என் உயிர் காதலை உந்தன் காதோரம் ஒரு முறையாவது சொல்ல நீ வேண்டும், எந்த ஆசை முத்தங்கள் உன்னை சேருமோ, இல்லை காதல் யுத்தங்கள் இன்னும் நீடுமோ, பேபி வேணும்ன்ட்டு அதுக்காக இந்த மாதிரி பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பேப்பர்ஸ் அங்கே போட்ட வேகட்டிலேயே டேயோட மொபைலுக்கு கால் பண்ண வேகட்டிலேயே ஜங்குக்கு அப்படியே நேராக ரூம்லேருந்து அப்படியே ஹவுஸை விட்டு வெளியே போக்கிட்டுக்கு வந்தா. ஜங்குக்கு முன்னாடி ஜங்கு கூட மாம் என்ட்ராகி, எங்கடா போகிற இவ்வளோ வேகமாக, இப்போ என்னடா ஹவுஸ்க்குள்ளே வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஜங்கு கூட மாம்கிட்ட எதுவுமே பேசலை. டேயை பாட்டிட்டிருந்தோம், இங்கிட்ட எங்கேயாவது பக்கத்தில் போயிருந்துருப்பானுங்கிற மாதிரி ஜங்குக்கு டேயோட நம்பருக்கு கால் பண்ண பொசிஷன்லேயே ஹவுஸ்லேருந்து வெளியே போகிறாரு. இந்த மாதிரி வெளியே போனால் இவன் போகிற வேகட்டை பாட்டாட்டே திரும்பவும் கூட்டிகிட்டு வந்துடுவானோங்கிற மாதிரி ஜங்கு கூட மாம் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தா. ஜங்கு கூட டாட் அந்த ரிப்போர்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவார். இதுடா மறைக்கிறதுக்கு நீ இத்தனை இயர்ஸாக கஷ்டப்பட்டியாடே, கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக இதை மறைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருப்ப பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி நேராக ஜங்கு கூட மாம்கிட்டே கொண்டு வந்து, இண்டா ஏதோ செக் பண்ணி பேப்பர் வேணும்ன்ட்டு டார்ச்சர் பண்ணல, செக் பண்ண ரிப்போர்ட் பேப்பர்ஸ் பாட்டுக்கோ அப்படிங்கிற மாரி பேப்பர்ஸ் நீட் பண்ணவும் ஜங்கு கூட மாம் ஷாக் ஆகி ஜங்கு கூட டாடா நோட் பண்ணான். அவன் எந்த அளவுக்கு இந்த மூமெண்ட்டை யார்கிட்டையுமே சொல்லாமல் அவனுக்குள்ளேயே வச்சு மறைச்சிட்டு இருப்பான். எத்தனை இயர்ஸ், கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸ் ஆக போட்டுல, 5 இயர்ஸாக அவனை இந்த மாதிரி தானே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, எனக்கு அப்படி சொல்லியிருப்பானா உங்ககிட்ட இந்த மாதிரி, ஆனால் நீ ப்ராப்ளம் பண்ணணும், ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பிடணுன்ட்டு இதை ஒரு ப்ராப்ளமாக ஆக்கி அவனை ஹவுஸை விட்டு வெளியே போக வச்சுட்ட, அவன் மறைச்சி வச்சுருந்துட்ட, நீ வெளியே கொண்டு வந்துட்ட, இனி என்ன பண்ண போகிற, ப்ராப்ளம் மட்டுமோ ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி டேடி இந்த மாதிரி திட்டிட்டு நீலாம் ஒரு மாமானுங்கிற மாதிரி கோவட்டில் ஜங்குக்கூட டேடுமே தேடி ஹவுஸை விட்டு வெளியே போவாரா அந்த மாதிரி போனேன். ஜங்குக்கூட மாமுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப ஷாக் ஆகுது. ஒரு மாதிரி நர்வஸ்லேயே அந்த பேப்பர்ஸ்லாம் உண்மையானுங்கிற மாதிரி இப்படி நோட் பண்ணிட்டு இருந்தேன்.
ஜங்குக் தான் காரை ட்ரை பண்ண பொசிஷன்லையும் காலை பிக் பண்ணு எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற, காலை பிக் பண்ணு ப்ளீஸுங்கிற மாரி இந்த மாதிரி டேயோட மொபைலுக்கு கால் மேலே கால் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுது. இப்படி ஹாஸ்பிட்டலில் காட்டினா இப்போ ஒரு டாக்டருக்கு அந்த ராட்டு கடிச்சிருக்கும்ல, கடிச்ச அந்த பர்சன்ட் சோம்பியாக சேஞ்ச் ஆகிட்டான். இந்த மாதிரி சோம்பியாக சேஞ்ச் ஆன மூமெண்ட்டில் டாக்டரோட ஐஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி டாக்டரோட மவுட்டுக்கிட்டலாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பிளட் லாஸ் ஆகுது. இந்த மாதிரி பிளட் லாஸ் ஆனால் பக்கத்தில் அவனோட ஃப்ரெண்டு தான், டேய் என்னடா ஆச்சு, ஓ ஐஸ் ஏன்டா அப்படி டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, டேய் என்னடா பிளட் வாமிட் எடுத்த மாதிரி இருக்குது, ஏன்டா மவுட்லேருந்து பிளட்டாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன ஆச்சுங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு அவங்கிட்ட வர இந்த டாக்டர் 100% நறுக்குன்னு கடிச்சிடுவார். இந்த மாதிரி கடிக்கிறத பார்த்துட்டு மற்ற இருக்க பசன்ஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆன ஒரு பசனை கடிச்சதோடு விடாமல் பக்கத்தில் இருக்க இன்னும் 2 பசண்டையுமே இந்த பசனை கடிக்கிறத பார்த்துட்டு டோரை ஓப்பன் பண்ணபடி அந்த ரூம்குள்ளே 10 பசன்ஸ் இருந்திருப்பாங்க. அதில் நாம் சொன்னு தான் 10 பசன்ஸில் இப்போ 3 பசன்ஸ் இந்த மாதிரி நெக்கில் கடிப்பட்ட பொசிஷனில் இருந்தோம். மற்ற பசன்ஸ்லாம் அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே வந்தா அந்த ரேட்டு என்ன டாக்டரை மட்டுமா கடிச்சிருக்கும், இங்கே இருக்கிற பசன்ஸையும் கடிச்சிருக்கும்ல. அந்த மூமெண்ட்டுக்கு அங்கே இருக்கிற பர்சன்ஸுமே சுவாம்பியாக்கி பக்கத்தில் இருக்கிற பர்சன்ஸை கடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் கடிக்கிறத பாட்டு ஆரம்பிச்சு இன்னும் ரொம்ப ஷாக் ஆகி இங்கே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பயத்திலே ரன் பண்ணப்படி ஒரு ரூம் டோரை ஓப்பன் பண்ணப்படி அந்த ரூம்குள்ளே போய் லாக் ஆகிக்கிறாங்க. லாக் ஆகி இங்கே என்ன நடக்குதுங்கிறத ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு தான் இனி வெளியே போனோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம நாம்ஜுன்னு ஒரு ரூமுக்குள்ளே லாக் ஆன பொசிஷனில் இருந்தால் ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குது. அந்த வைரஸ் அட்டாக் ஒவ்வொரு பர்சன்ஸே சுவாம்பி ஆக்குதுன்னு கூட தெரியாமல் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருந்து ஜங்கோக்கோட பிக்கப் ஆட்டப்படி ரொம்ப பெயினான மூமெண்ட்டில் நம்மகிட்டே இருப்பாரா இந்த மாதிரி இருந்தால் அந்த பிளேஸ் முழுக்க அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ பாடிக்கு பாடி பர்சன்ஸ் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கடிக்கிறத பாட்டு ரொம்ப ஷாக்கானா கரெக்டாக டே கிட்ட வேண்டும் டேயை ஒரு பர்சன்ட் கடிக்க வர மூமெண்ட்டுக்கு டேயை புஷ் பண்ணி அந்த ஸ்டோன் பெஞ்சிலேருந்து நம்ம ஜிமினா புஷ் பண்ணி இழுத்துருவார். இந்த மாதிரி இழுத்த வேகிட்டுக்கும் ஜிமினாவை பாட்டு ஷாக் ஆகி என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சுற்றி முட்டி என்ன நடந்துட்டுருக்குங்கிறது கூட பார்க்காம என்னடா பண்ணிகிட்ருக்கேன், மொபைலே பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிவா மாடல் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா காரில் வந்துருப்பாரு. அந்த காருக்குள்ளே டேயை புஷ் பண்ணபடி அந்த காருக்குள்ளே உட்காந்து கார் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜிமினாவை சுற்றியும் சரி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பர்சன்ஸும் சரி ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் கடிச்சு சோம்பி ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கான வீமின் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணன்னு தெரியலையே, காரை எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி காரை ஸ்டார்ட் எடுப்பாரா. இந்த மாதிரி ஸ்டார்ட் எடுத்தால் காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மூமெண்ட்டுக்கு காரோட சவுண்டை கேட்டு இப்போ வீமின் இருக்கிற அந்த காருக்கிட்டையே அட்டாக் பண்ண வருமா. இந்த மாதிரி அட்டாக் பண்ண வேண்டாம், டே காரை விட்டு இறங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே காரை விட்டு இறங்கின வேகட்டிலையும் மொபைல் அந்த ஸ்டோன் பெஞ்சில் இந்த பெஞ்சில் உட்காந்துருப்பாரு அந்த பெஞ்சுக்கிட்ட தான் அந்த மொபைல் கிடக்குது. நம்ம டேயும் ஜிமினாவும் அங்கேருந்து தப்பிச்சா மட்டும் போட்டுனுங்கிற மாதிரி அந்த காரை விட்டு இறங்கின வேகத்திலேயே பக்கத்தில் ஒரு பார்க்கில் தானே நம்ம டே இருந்திருப்பாரு. கரெக்டாக அந்த பார்க்குள்ளே என்ட்ராக்கி ஒரு ஸ்டோன் பெஞ்சிட்ட வந்து அமைதியாக நிற்கிறாங்க. இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கில் இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மூமெண்ட் இப்படி ஒரு பர்சன்ஸ் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த மூமெண்ட் மற்ற போலீஸ் ஆஃபீஸருக்கு போக்குட்டு ஜங்குக்குமே அந்த கால் வருது. டேயை தேடி ஒவ்வொரு பிளேஸில் அலைஞ்சிக்கிட்டு இருந்த நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ப்ராப்ளம், அந்த பிளேஸ்க்கு போகணுமானுங்கிற மாதிரி சுகா நம்ம ஜங்குக்கிட்ட கால் பண்ணி சொல்லவும் ஜங்குக்குமே வேறு வழி இல்லாமல் என் டே என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி டேயோட திங்கிங்லே கரெக்டாக அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஜங்குக்கு சுகாவும் மற்ற போலீஸ் ஆஃபீஸரும் வராங்க. இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுங்கிறத நோட் பண்ணதுக்கு இந்த மாதிரி வேண்டாம். இப்போது அந்த பிளேஸில் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலை தாண்டி பண்ணுற ஸ்ட்ரீட் முழுக்க ஒவ்வொருத்தர் கடிக்கிற அந்த பிளேஸில் கரெக்டாக இப்போது நம்ம ஜேகப்பட்டான் கேட்டுட்டு ஃபிலிக்ஸ் நமக்கு ஒரு ஒர்க்கு வந்துருக்குது, ஏன்னா ஒர்க் நமக்கு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட 2 கால் வந்துருக்குது, ஏதோ நம்ம இப்போ சுவாம்பி ஹண்டர்ஸ் ஆக போகிறோம். சுவாம்பி ஹண்டர்ஸா? இதுக்கு முன்னாடி கேங்ஸ்டர்ஸையும் மாஃபியாஸையும் கில் பண்ணதாண்டா நம்மளை கூப்பிட்டாங்க. இப்போ அதில் கொஞ்சம் டோனிங் சேஞ்ச் ஆகிருச்சு, சுவாம்பி சைக்கிள் பண்ண போகிறோமா, நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டிவி ஆன் பண்ணோம். இந்த மாதிரி ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் கடிக்கிற மூமெண்ட்டுக்கு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே சோம்பிஸ் ஆகிறாங்கங்கிற மாதிரி நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகிறத பார்த்துட்டு ஃபிலிக்ஸ் வந்து என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டான்.
என்னமோ தெரியல, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நம்ம இங்கேருந்து போய் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் சோம்பிஸாக இருக்கிற பர்சன்ஸை கில் பண்ணிவிட்டு அங்கே மீதி சோம்பி ஆகாமல் ஹியூமனாக இருக்கிற பர்சன்ஸை சேவ் பண்ண போகிறோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆமாம், எப்படி எத்தனை பர்சன்ஸும் ஒரே டைட்டில் சோம்பி ஆனாங்க? அதுக்கு முதல்ல நம்ம அந்த பிளேஸுக்கு போகணும். நமக்கு தேவையான திங்ஸஸ்லாம் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாரி ஜேகப்பும் ஃபிலிக்ஸும் சோம்பி ஹண்டர்ஸ் அவங்க சோம்பி வேட்டைக்காக அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா இந்த பிளேஸில் தான் இருக்காங்கிறது கூட நம்ம ஜொங்குக்கு தெரியாமல் இப்போ கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த பிளேஸை ஓகே இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிளேஸில் 1 கிலோமீட்டர் அளவுக்கு கரெக்டாக கவர் பண்ணபடி லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிவிட்டு அந்த 1 கிலோமீட்டருக்கு வெளியே தான் நம்ம சுகா சரி ஜொங்குக்கு சரி மற்ற போலீஸ் ஆஃபீஸரும் சரி எல்லாருமே இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி அங்கே ஹியூமன்ஸ் இருந்தால் சேவ் பண்ணணும். எப்படி சேவ் பண்ணுறது, இவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத நோட் பண்ணிட்டுக்கு இந்த மாதிரி மட்டும் போலீஸ் ஆஃபீஸர் அந்த பிளேஸில் அரைஞ்சானா ஜொங்குக்கு சுகாவும் அந்த பிளேஸில் அரைஞ்சாகிறாங்க. ஜொங்குக்கு சுகா பக்கத்துலேயே ஜேகப்பும் ஃபிலிக்ஸும் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானம் என்னடா ஒர்க் பண்ணதுக்கு என்ன இந்த பிளேஸ்க்கு வர வச்சுட்டு சரிடா போகலாமா உள்ள. ஆனால் டே எனக்கு இப்போ ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குடா. என்ன டென்ஷன் அப்படிங்கிற மாரி கேட்கவும், இல்லை எனக்கும் டேக்லேயும் ஒரு சின்ன ஃபைட் ஆயிடுச்சு. டேக் கோவப்பட்டு எங்கே போனானுங்கிறது தெரியல. டேக் கோவப்பட்டு போனானா? ஜிமினா கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் டேக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். ஏன் பக்கத்தில் தான் இருந்து பேசினா. டேயை பிக் பண்ண போகிறதா சொன்னா. எங்கே போகிறதா சொன்னா? அது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலோட நேமை சொன்னானேங்கிற வேண்டி ஹாஸ்பிட்டலோட நேமை சொல்லவும் நம்ம ஜேகப்படம் பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறாரு. இதை மாரி சிரித்தான் சுகாடா. டே ஹாஸ்பிட்டல் நேம் தானடா சொன்னேன், அடிக்க ஏன்டா இப்படி டொமக்ஸ் வெடிக்கிற அளவுக்கு சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி சுகர் டென்ஷன் தான் நம்ம ஜேகப்ப நோட் பண்ணா. டே சுகா அப்போ பாட்டுக்கோ ஓம் பேபி சோம்பியாக இருக்க போது அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கவும், என்னடா சொல்கிற நான் என்னடா சொல்கிறேன் நொன்னடா சொல்கிறேனுங்கிற இந்த பிளேஸ் என்ன பிளேஸுனுங்கிற உன் பேபி இருக்கிற பிளேஸை தான் 1 கிலோமீட்டருக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தான் உன் ஜிமினா வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் அந்த லேப்டாப்பில் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறாரு. இந்த ஹாஸ்பிட்டல் தான் நீ சொன்ன ஹாஸ்பிட்டலு. இந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி தான் 1 கிலோமீட்டராக கவர் பண்ணியிருக்காங்க. நாம் அதுக்கு வெளியே தான் இருக்கோம். இதுக்குள்ளே உன்னோட ஜிமினா ஹியூமனாக இருக்கானா சோம்பியாக இருக்கானான்னு தெரியலையே சுகா. பிறகு பாட்டுக்கோ ஜிமின் ஹியூமன் இல்லாமல் சுவாம்பியாக இருந்தான்னு வச்சுக்கோ. சுவாமியை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும். மேரேஜ் ஹாலு சுவாம்பிஸ் எல்லாத்தையும் அந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணணும். எப்படி ஜிமினா கூட சுவாமியாக இருந்தாலும் ஜிமினாவை அக்செப்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பியானுங்கிற மாதிரி கலாய்க்கவும் சுகா ஷாக் ஆகி என்னடா வளர்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவோட நம்பருக்கு கால் பண்ணால் ஜொங்குக்குனா கால் பண்ணிட்டேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வண்டாம் அப்படிங்கிறத சுகா சொன்ன அந்த வேர்டுக்கு அப்போ டேயும் இங்கே தானே இருப்பானுங்கிற மாதிரி திங்க் ஆகி டக்குன்னு அந்த பிளேஸில் அந்த பிளேஸில் போலீஸ் ஆஃபீஸர் ஹையர் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க எல்லோரும் மூவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்க்குள்ளே நானே போகிறேன், இங்கே ஏதாவது ஹியூமன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள சேவ் பண்ணி நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவனா வாலண்டரியாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பு ஜொங்குக்கு நோட் பண்ணால் நம்ம சுகா உண்டா. ஏன்னா இந்த பிளேஸ்க்குள்ளே ஜிமினா இருக்கானுங்கிறத ஜேகப்பு சொல்லிட்டாருல அந்த மூமெண்ட்டுக்கு ஒருவேளை நம்ம பேபி இந்த பிளேஸில் தான் இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி நானும் ஜொங்கு கூட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பினா இந்த பிளேஸில் சோம்பிஸை கில் பண்ணதுக்கு தானே நம்ம ஜேகப்பும் ஃபிலிக்ஸும் வந்துருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு நாங்களே இவங்க கூடயே சேர்ந்து போகிறோம், இங்கே இருக்கிற மற்ற பர்சன்ஸை நாங்கள் சேவ் பண்ணி இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஹியூமன்ஸாக இருக்கிற பர்சன்ஸை நாங்கள் சேஃபாக அங்கே கூட்டிகிட்டு வரோம். அப்புறம் இங்கே இருக்கிற சுவாமிஸ் எல்லாம் நாங்கள் கில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதே ஹாஸ்பிட்டலில் தான் இந்த சிட்டியோட பொலிட்டிக்கல் ஓகே அதில் ஒரு பர்சன்ட் இந்த சிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன்ட் மேயர் மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி பொலிட்டிக்கல் சம்மந்தமான ஒரு பர்சன்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பார். அந்த பர்சன்ட்டை தான் இப்போ இவங்க உள்ளே என்ட்ராகி சேவ் பண்ணி பத்திரமா கூட்டிகிட்டு வரணும். அந்த பர்சன்ட்டை அந்த மூமெண்ட்டுக்கு நாங்கள் அந்த பிளேஸ்க்குள்ளே போகிறோம், அந்த பர்சன்ட்டையும் சேவ் பண்ணுறோம், வேறு யாராவது ஹியூமன்ஸ் இருந்தாங்களோ அவங்களையும் சேவ் பண்ணி நாங்கள் இந்த பிளேஸ்க்கு சேஃபாக கூட்டிகிட்டு வரோங்கிற மாரி சொல்லவும் நம்ம பாய்ஸஸ் 4 மெம்பர்ஸ் கூட இன்னும் 4 மெம்பர்ஸ் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. எப்படியாவது குயிக்காக அந்த பிளேஸில் போய் அந்த பொலிட்டிக்கல் லீடரை வெளியே கூட்டிகிட்டு வந்துருங்கிற மாரி சொல்லி இவங்க எல்லாரையும் உள்ளே அனுப்புவாங்களா அந்த மாதிரி அனுப்பினோம். ஜொங்குக்குள்ளே என்ட்ரு ஆகிற டேடி சுகா என்ட்ரு ஆகிறது நம்ம ஜிமினாவை தேடி. ஆனால் நம்ம ஜேக
ஜேகப்பு ஃபிலிக்ஸ் தான் அங்கே இருக்கிற சோம்பிஸ் எல்லாத்தையும் கில் பண்ணிட்டுக்கு ஆர்டர் கிடச்சிச்சுன்ட்டு ஹாப்பியில் வராங்க. கன்ஸ்லலாம் புல்லட்ஸை ஃபில் பண்ணி வச்சுருக்கல ஃபிலிக்ஸ், இன்னி ஃபுல்லாக ஒரே ஜாலிடாம். ஆமாம், இந்த ஸ்வாம்பிஸ் எப்படி ஒருத்தர் விட்டு ஒருத்தர் மூவ் ஆனாக்கி ஸ்ப்ரெட் ஆகுது, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இவங்க கூட வந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் தான். அந்த பர்சனோட நேமை மார்க்குன்னு வச்சுப்போம். மார்க்குடா அது ரீசன் இருக்குது, அதாவது சோம்பியாக இருக்கிற ஒரு பர்சன் யாரையும் கடிக்கக்கூடாது, அவங்க கடிச்சானா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வைரஸோட பவர் இவங்களோட பிளட்டில் மிக்ஸ் ஆகும், மிக்ஸ் ஆகிற மூமெண்ட்டில் தான் இவங்க சோம்பி ஆகிறாங்க. அதனால எந்த ஒரு சோம்பியுமே நம்மளை டச் பண்ணவும் கூடாது, கடிக்கவும் கூடாது, நம்மளை சேஃப் அண்ட் சேஃபாக பார்த்துக்கணும். எந்த ஒரு சோம்பியும் நம்மளை கடிக்காத வரைக்கும் நம்ம சேஃபாக ஹியூமனாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று கடிச்சிருச்சு அப்புறம் யார் என்ன நினச்சாலும் சரி நம்ம சோம்பி ஆகிருவோம் அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த மாதிரி பேசிட்டு வர்றதை பார்த்துட்டு நம்ம ஜேகப்டா கடிக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பைட்டிலே நோட் பண்ணபடி ஃபிலிக்ஸை நோட் பண்ணால் என்னம்மா கில் பண்ண போகிறேன்னு கெட்டாக வேண்டா, நெக்கில் கடிச்சிருமா ஹேண்ட்ஸில் கடிச்சிருமான்னு பயமாக வந்துருச்சா அப்படிங்கிற மாரி ஃபீலிக்ஸ் கலாய்க்கவும், அப்படிலாம் இல்லை என்ன இந்த மாதிரிலாம் கலாய்ச்சிட்டா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ கரெக்டாக பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா இங்கே ஏதாவது சோம்பி ஆகாத ஹியூமன்ஸ் இருந்தாங்களா அவங்கள சேவ் பண்ணலான்ங்கிற மாரி மற்ற பர்சன்ஸை ஒவ்வொரு பிளேஸ்லேயே செக் பண்ணி அவங்கள சேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஃபிலிக்ஸு, ஜேகப்பு, நம்ம சுகா, ஜங்குக்கு 4 மெம்பர்ஸும் அப்படியே ஸ்டெப்பில் ஏறுவாங்களா. அந்த மாதிரி ஏறுனா ஸ்டெப்புக்கு பக்கத்துலேயே அந்த தரையிலேயே ஒரு சோம்பி பட்டிருக்குது. என்ன ஜேகப்பு, பெட்டு இல்லை, பெட்ஷீட் இல்லை, ஒன்றும் இல்லாமல் ஃப்ளோரில் ஸ்லீப் பண்ணிட்டு சட்டம் போடாதுடா, அது பாட்டுக்கு ஸ்லீப் பண்ணட்டுமே, நம்ம பாட்டுக்கு கிராஸ் பண்ணி போயிடலாம், அது என்ன கிராஸ் பண்ணுற மாதிரியே பட்டிருக்குது, கரெக்டாக ஸ்டெப்பில் பட்டிருக்குடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பைட்டிலே நோட் பண்ணால் சத்தம் பண்ணாமல் வாங்கணுங்கிற மாரி சுகா சொல்லிட்டு நேராக ஸ்டெப்பில் வேகமாக ஏறுவாங்களா அந்த மாதிரி ஏறினோம். லாஸ்ட்டில் ஃபிலிக்ஸ் தான் வரா அந்த மாதிரி வேண்டோம். கரெக்டாக அந்த சுவாமியை கிராஸ் பண்ணுவோம். சுவாமி ஃபிலிக்ஸோட ஃபீட்டாக கிரிப்பாக பிடிச்சா ஃபிலிக்ஸ் தான், ஐயோ சுவாமி இத்தனை பேர் உன்னை கிராஸ் பண்ணி போனாங்களே அவங்களெல்லாம் பிடிக்க உனக்கு தோணலையா, என்னென்னா உனக்கு பிடிச்சிருந்துச்சா, ஏன் என்னோடய ஃபீட்டை விட என்னோடய லெக்கை விடுங்கிற மாதிரி கத்திருவார். இந்த மாதிரி கட்டுனா அடா பாவி ஹேண்ட்ஸை தட்டி விட்டாலே அதை விட்டுருக்க போடி இந்த மாதிரியாடா கட்டுவா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் 3% ஃபிலிக்ஸை நோட் பண்ணால் இப்போது இவங்க இருக்கிறது 3rd ஃப்ளோரில். அங்கே இருக்கிற சுவாமிஸ் எல்லாமே இந்த சவுண்டை கேட்டு கரெக்டாக ஸ்டெப்புக்கிட்ட வேண்டாம் ஸ்லீப் பண்ணப்படி பட்டிருந்த சுவாமிடம் அப்படி எழுந்து நிற்குது. உனக்கு என்ன திமிரு, ஒன்னால தான் இத்தனை சுவாமிக்கிட்ட நாங்கள் மாட்டிக்கிட்டோன்னுங்கிற மாரி ஃபிலிக்ஸு கரெக்டாக அந்த சுவாமியோட ஹெட்டை பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணணும். மற்ற சுவாமிஸ் எல்லாம் வரட்ட பார்த்துட்டு இதுக்கு மேலே டைட்டாக வேஸ்ட் பண்ண முடியாதுங்கிற மாரி 4% கன்னை ரோல் பண்ணப்படி ஷூட் பண்ண பொசிஷன்லேயும் அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகிறாங்க. கன்னு காலி, இந்த மாதிரி புல்லட்ஸ் காலியாக நம்ம மூடப்பட்டுட்டு கொண்டு வந்த புல்லட்ஸ்லாம் காலியாயிருச்சு, இவ்வளோ சுவாம்பி இருக்குன்னு எவன் கண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆரம்பிச்சினும் கரெக்டாக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தா கரெக்டாக நம்ம ஆரமோட போர்கட்டில் நம்ம ஜேகப்பு கன்னை வைக்கிறாரு. ஏண்டா டே உனக்கு கன்று வைக்க வேறு பிளேஸே கிடைக்கலையாடா, விட்டா ஷூட் பண்ணி எனக்கு கில் பண்ணியிருப்பவளுக்கு. ஹே சுவாம்பி மூவ் ஆனானே உன்னை ஷூட் பண்ணி கில் பண்ணிடுவேன், என்னை பார்க்க சொல்ல உனக்கு சுவாமி மாதிரி வர தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸை நோட் பண்ணிவிட்டு எனக்கு எங்கே பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்குது, என் ஐஸ் எங்கே சேஞ்ச் ஆகிருக்குது, என்னை பார்க்க சொல்ல உங்களுக்கு சுவாமி மாதிரி வர தெரியுதா, பார்க்க சொல்ல அப்படி தானே ப்ரோ தெரியுது, சுவாமி மாதிரி தான் இருக்கிறீங்க, பக்கத்தில் இருக்க பர்சன்ஸும் சுவாமி மாதிரி தான் இருக்காங்க, உங்கள் 2 பர்சனையும் நான் கில் பண்ண போகிறேன்னுங்கிற மாரி ஜேகப்பு கண்ணை ரோல் பண்ணால் நம்ம சுகாடம் ப்ளே பண்ணி விளையாடாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே அந்த லீடர் அந்த பர்சன் பொலிட்டிக்கல் லீடர் இருக்கிற அந்த பிளேஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த பர்சன்ட்டை சேவ் பண்ண வந்தீங்களா, ஆமாம் அந்த பர்சன்ட்டை தான் சேவ் பண்ண வந்தோம், சரி வாங்க நான் அந்த ரூமுக்கு உங்களை குயிக்காக கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி ஆரம்பம் இன்னுமே கரெக்டாக அந்த பிளேஸுக்கு கூட்டிகிட்டு வருவாங்களா அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் இப்போ கரெக்டாக அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணி அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறாங்க. என்ட்ராகி அந்த பர்சன்ட்டும் அந்த பர்சனோட பாடி கார்டு இருக்கிற மூமெண்ட்டையும் நோட் பண்ணுறாங்க. அந்த பர்சன்ட்டு சேஃபாக தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி சேஃபாக இருக்கிறத பார்த்துட்டு உங்களை அங்கேருந்து சேஃப்டியாக அந்த பிளேஸ்லேருந்து கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கோம், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பர்சன்ட் கூட அந்த பர்சன்ட்டுக்கு பர்சனல் பாடி கார்டு மாதிரி ஒரு பர்சன்ட் இருப்பான். அந்த பர்சன்ட் அப்படியே சேவ் பண்ணப்படியே நேரம் கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோருக்கே வந்துடுவார். இந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு அங்கே ஒரு 10 பீப்புள்ஸ் இருந்திருப்பாங்க. இந்த பர்சன்ட்டும் சேர்த்து 12% இருப்பாங்க. அந்த மாதிரி 12% நோட் பண்ணிவிட்டு சரி நீங்கள் எல்லாருமே சேஃபாக இங்கே 2
அந்த பிளேஸ்க்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கள ஒரு பிளேஸ்லேருந்து வந்துருப்பாங்களா, அந்த பிளேஸ்க்கு சேஃபாக கூட்டிகிட்டு போயிருங்கிற மாரி மற்ற போலீஸ் ஆஃபீஸர் 4 மெம்பர்ஸையும் நோட் பண்ண மார்க்குடா நம்ம எல்லோரும் இந்த ஒர்க்குக்கு தானே வந்தோம், அந்த பர்சன்ட்டு சேவ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னோடய ஒய்ஃப் இந்த பிளேஸில் தான் இருக்கிறான், நான் அவனை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொல்கிறத கேட்டு மார்க்குடா இது இது ஹையர் ஆஃபீஸுக்கு தெரிஞ்சா எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நான் அந்த பர்சன்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணியாச்சு, உன்னோட ஹேண்ட்ஸில் விட்டுட்டேன், இனி இவங்களை சேஃபாக அங்கேருந்து அந்த பிளேஸ் கூட்டிகிட்டு போ, அங்கே ஒரு ட்ரக் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போ, கண்டிப்பாக 1 கிலோமீட்டர் குயிக்காகவே நீ கிராஸ் பண்ணிடலான்ங்கிற மாரி மார்க்கையும் மற்ற போலீஸ் ஆஃபீஸரையும் நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து போங்கிற மாரி சொல்லவும், அவங்களும் கரெக்டாக அந்த ட்ரக்கில் வந்து அரேஞ்ச் ஆகுறாங்க. அரேஞ்ச் ஆகிட்டு இங்கேருந்து மற்ற பர்சன்ஸும் அந்த பீப்புள்ஸும் அந்த 4 போலீஸ் ஆஃபீஸரும் அங்கேருந்து கிளம்புற மூமெண்ட்டுக்கு ஆரம்பிச்சுன்னு நோட் பண்ணிவிட்டு, நீங்கள் எங்கள் கூட வரலாம்ல, அவங்க தான் அந்த பிளேஸில் செக் பண்ண போகிறாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாரி ஆரம்பிச்சின்னு கேட்கவும், ஜின்னோட பிரதர் தான் நம்ம ஜிமினாவாக இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு என் பிரதர் தானே இந்த பிளேஸுக்கு வந்திருக்கான், இந்த சுகாவை என்ன சொல்ல டேட்டுக்கு கூட்டு போகிறேன் அங்கே கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என் பிரதரை கொண்டு வந்து இந்த பிளேஸில் விட்டுருக்கானுங்கிற மாரி டென்ஷன் ஆகி, என்னோடய பிரதர் இந்த பிளேஸில் கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருப்பான், அவனுக்கு என்னோடய ஹெல்ப் தேவைப்படும், அவனை எதுவும் சுவாம்பி அட்டாக் பண்ணாத அளவுக்கு நான் தான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சுகா பார்த்தபடி முறைச்சபடி நீங்கள் எல்லோரும் இங்கே 2 கிளம்புங்கிற மாரி சொல்லிட்டு பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி கரெக்டாக நம்ம ஃபீமீனை தேடி வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி தேடிட்டு வந்தா ஐயோ போர்லாடா அடிக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே அந்த கேஷ் கவுண்டர் இருக்குதுல்ல அதில் அப்படியே எட்டி பார்க்குறாரு. சுவாமிஸ் போயிருச்சோ அப்படிங்கிற மாரி எட்டி பார்த்தோம். சுவாமிஸ் வந்து இன்னும் அந்த பிளேஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு திங்ஸை எடுத்து நோட் பண்ணிகிட்டு இருக்குது. என்னடா இது ஷாப்பிங் மாலில் சுவாமி கூட பர்ச்சேஸ் பண்ணுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயாங் எழுந்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னங்கிற மாரிட்டே கேட்டாங்க. பாரு ஒரு காமெடியான மூமெண்ட்டு, சுவாமிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாரி சுவாமிலாம் திங்ஸஸை செலெக்ஷன் பண்ணி எடுக்கிட்டு பார் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அங்கே இருக்கிற அத்தனை சுவாமிஸுமே சாக்லேட்டு அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸுங்கிற மாரி எல்லாத்தையுமே ஷாப்பிங் மாலுக்கு வந்து எப்படி ஷாப் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது. இதை பண்ணிட்டு நம்ம ஜிமினாவுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. அப்போ சுவாமிலாம் நமக்கு மணி கொடுக்க போகுது, அப்போ நான்டா கேஷ் கவுண்டர் இருக்கிற பிளேஸில் இருப்பேன், நான்டா கேஷை மட்டுட்டே வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். கரெக்டாக அந்த பிளேஸில் ஒரு சுவாமி கிராஸ் ஆகுமா, இந்த மாதிரி கிராஸ் ஆனால் நம்ம ஜிமினோ சும்மாவே இல்லாமல் ஹே என்னடா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மாட்டுக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சுவாமியை பாட்டு கேட்ட நம்ம ஷாக் ஆகி டே லூஸு ப்ளே பண்ணி விளாடாதடா அந்த சுவாமிடா ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, கீழே உட்காருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ வாய மாடி, இவ்வளோ திங்ஸ் எடுத்துகிட்டு மணி கொடுக்காம போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த ஷாப்பிங் மாலுக்கு ஓனர் மாதிரி நம்ம ஜிமினா பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசிட்டு எங்கே போகிற நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷாப் பண்ணிவிட்டு மணி கொடுக்காம போனால் நான் உன்னை விட்டுருவேனா, டோரை விட்டு வெளியே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சுவாமி கிட்ட போய் நின்று வெயிட் பண்ணோம். ஐயோ இந்த ஜிமினாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஒரு வேளை சாப்பிட்ட சாக்லேட் எதுவும் ப்ராப்ளம் ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொன்னால் கேளே ப்ளே பண்ணி விளாடாட உன் நாட்டி பிஹேவியரை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வாடா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கூப்பிட்டா நீ சட்டம் பண்ணாடா நான் எப்படி கலெக்ட் பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சுவாமியுமே நம்ம ஜிமினா பார்த்துட்டு என்னானுங்கிற மாதிரி வர கேட்குது. இவ்வளோ திங்ஸை வாங்கினல மணி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் எவ்வளோ மணின்னு வர கேட்குமா அந்த மாதிரி கேட்கறத பார்த்துட்டு ஜிமினாவுக்கு ஒரே சிரிப்பு. எவ்வளோ மணியாக இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாட்டையும் 1 by 1 செக் பண்ணிவிட்டு இவ்வளோ மணி வருது அப்படிங்கிற மாதிரி சுவாமிக்கிட்டேயே மணியை வாங்குறாரு. இந்த மாதிரி மணியை வாங்கினா சுவாமியும் மணியை கரெக்டாக வைக்குமோ டேபிளில் இந்த மாதிரி வச்சா ஐயா சை என்ன ஒரே பிளட்டாக இருக்குது. ஹேய் நான் மணி மட்டும் தான்டா கேட்டேன், உன் ஃபிங்கர் எதுக்கிட்ட கலட்டி வச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிற சுவாமியை நோட் பண்ணால் சுவாமி திரும்பி நம்ம ஜிமினா பட்டு கட்டுட்டு அதோட சுவாமிலாம் ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும்ல அந்த மாதிரி சவுண்டு கொடுக்குறத பட்டுட்டு எனக்கு இந்த மணி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பணும். இப்போ அந்த பிளேஸில் ஒரு 10 சுவாமிஸு அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு பாதி பஸ்கெட் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி பஸ்கெட்டை வச்சபடி நிற்கிது. பில் பே பண்ண இந்த பண்ணி நிற்கிறத பார்த்துட்டு டேக்கிடும் ஒரே சிரிப்பாக இருக்குது. ஜிமின் இந்த மாதிரிலாம் நியூவாக ஒர்க்கை நீ ரெடி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. அப்போ ஜிமினா நியூவாக ஷாப்பிங் மால் நீ ஓப்பன் பண்ணினா சுவாமிஸ் மட்டுமும் பர்ச்சேஸ் பண்ண வரும்னுங்கிற மாதிரி கலாய்க்க ஜிமினா நம்ம மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் ப்ளே பண்ணி விளாடலான்னு அந்த ஒத்த சுவாமிகிட்ட ப்ளே பண்ணி விளாண்டேன், இங்கே என்னடா மொட்டை வெறும் பில் பே பண்ணதுக்கு வந்து நிற்கிறீங்கிற மாதிரி அட்டனை சாமியை நோட் பண்ணால் அதில் ஒரு சாமி தான் என்னடா பாட்டுக்கிட்டு இருக்கேனுங்கிற மாதிரி பில்லை பே பண்ணதுக்கு சவுண்டு அதாவது சுவாமிஸ் கட்டில்
ஹியூமன் மாதிரி நார்மலாக பேசலை, சவுண்டை மட்டும் கொடுக்குது. அப்படின்னா நம்ம பில்லை பே பண்ணணுமா? நீ என்ன எங்களை செக் பண்ணாமல் இருக்கேனுங்கிற மாரி சிமினா மரட்ட. டே சுவாமிஸ்ன்னா டென்ஷன் ஆயிடுச்சு. ஒழுங்கு மரியாதை பில்லை பே பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி கொண்டாங்க கொண்டாங்க இல்லாட்டி நானே செக் பண்ணி பார்க்குறேங்கிற மாரி இது இவ்வளோ ரூபா, இது அவ்வளோ ரூபா, இது அவ்வளோ ரூபானுங்கிற மாரி சுவாமிஸ் கேட்டால் மணியை வாங்க வரா. இந்த மாதிரி மணியை வாங்கினா மணியோடு சேர்த்து 100% ஒரு ஃபிங்கரை கொண்டுட்டு போனால் இன்னொரு % காட்டை கலட்டி வச்சுட்டு போகிறாங்க. இந்த பற்றி ஒவ்வொன்றையாக கலட்டி வச்சுட்டு போகிறத பற்றி நம்ம ஜிமினாடா ஐயோ ச்சே சும்மாவே இருந்தோம்ல. இங்கே பாருடா மணியை கேட்டால் ஒருத்தன் ஃபிங்கரை கொட்டுட்டு போகிறான், ஒருத்தன் நைல்ஸை கொட்டுட்டு போகிறான், ஒருத்தன் காட்டை பிச்சு கொட்டுட்டு போகிறானுங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆகி இதுக்கு மேலே இந்த ஷாப்பிங் மாலில் இருக்கக்கூடாதுட்டு வா வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எழுந்துப்பாங்களா இந்த மாதிரி எழுந்துக்கிட்டோம். கரெக்டாக வீமீனுக்கு முன்னாடி ஒரு சுவாமி நிற்குது. இந்த மாதிரி நின்னா நாங்கள் ஷாப்பை க்ளோஸ் பண்ண போகிறோம், டைம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னால் டேக் இட் சிரிப்பை தாங்க முடியல. ஜிமினாவுக்கு பேக் சைடில் வந்து நின்றுட்டு ஷாப்பிங் மாலை க்ளோஸ் பண்ண போறியா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி ப்ளீஸ் சார் நெக்ஸ்ட் டே மார்னிங் குயிக்காகவே நான் ஓப்பன் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்களேன். இப்போ நான் ஹவுஸுக்கு போகணும். என் பாய் ஃப்ரெண்டு கால் மேலே கால் பண்ணிகிட்டு இருக்கான். பாருங்கள் எவ்வளோ மிஸ்டு கால் அப்படிங்கிற மாரி சுவாமி கிட்ட மொபைலை நீட்டு வரா. என்ன மாதிரி நீட்டு நான் மொபைலையே எடு பிஸ்கட் மாதிரி கடிச்சு சாப்பிட்ருவோம். ஐயோ இது கடிச்சு சாப்பிட்டுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாப்பிங் மாலை விட்டு வெளியே போக சொன்னால் ஷாப்பிங் மாலுக்குள்ளேயே ரன் பண்ண வைக்கிறதுல ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடுனா இவ்வளோ நேரம் ப்ளே பண்ணி அமைதியாக பேசிகிட்டு இருந்துருப்பாங்களா. அதனால சுவாமிஸ் வந்து தன்னை மாதிரி இவங்களும் சுவாமின்னு நினச்சிருக்கோம். இந்த மாதிரி கட்டிக்கிட்டே ஓடுறத பார்த்துட்டு எங்களை நிற்கிற மாட்டேன் சுவாமிஸ் எல்லாமே மீனை ஃபாலோ பண்ணப்படி போக்குது அட்டாக் பண்ணதுக்கு டே ஜிமின் ப்ராப்ளத்தை போட்டுட்டு பேசாக்கிட்டு கத்த வர சரியாடா நீ அப்படிங்கிற மாதிரி நேராக அந்த பிளேஸில் ஒரு ரூம் வந்து திங்ஸஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ள என்ட்ராகி டோரை க்ளோஸ் பண்ண அந்த ரூமை பயங்கரமாக இருக்கிற சுவாமிஸ் எல்லாம் அடிக்குது. அந்த டோரை உடைக்க ட்ரை பண்ணிட்டு நல்ல வேலை அது நல்லா ஸ்டீலான ஒரு டோர், ஒரு இரும்பு டோர் மாதிரி. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த டோரை அவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியல. அந்த சுவாமிஸ் அடிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு டயர்டாகி அங்கேருந்து போனோம். வீமென் 2 பேருமே இப்படி டோர் பக்கத்துலேயே உட்காடுறாங்க. உட்காந்துட்டு இப்போ கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு முன்னாடி 2 பேரும் ப்ளே பண்ணியிருப்பாங்களா. ஜிமினா பயங்கரமாக சுவாமிஸ் கிட்ட ப்ளே பண்ணியிருப்பார்ல. அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணப்படி 2 பேருமே சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு சுவாமிஸ் என்ன இந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்குனுங்கிற மாதிரி இந்த மாதிரி சிரித்தான். சரி என் மொபைல் தான் சுவாமி சாப்பிட்டுருச்சு, ஓ மொபைல் எட்டா அப்படிங்கிற மாரி கேட்கவும் டேரனுங்கிற மாரி ஃபேன் பேக்கெட்டில் ஆன்சர் விட்டா மொபைல் இல்லை. அதுதான் ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ்லேயே விழுந்திருக்குமே அந்த மூமெண்ட்டுக்கு. மொபைல் இல்லை அந்த மூமெண்ட்டை பட்டுட்டு என்கிட்டயும் மொபைல் இல்லை போச்சுப்போ, என்கிட்டையும் இல்லை உங்ககிட்டையும் இல்லை, இனி மொபைலுக்கு என்ன பண்ண, கால் பண்ணி எப்படி ஹெல்ப் கேட்க அப்படிங்கிற மாரி சொல்லவும் டே நம்ம இந்த ஷாப்பிங் மாலில் அந்த கேஷ் கவுண்டர் பக்கத்தில் லாஸ்ட்டில் ஒரு டெலிஃபோன் இருந்துச்சு பாட்டியா? ஆட ஆமாம், இவ்வளோ நேரம் அது முன்னாடி தானே உட்காந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் யாருக்காவிட்டு கால் பண்ணி பார்ப்போம். ஆனால் இப்போ இந்த ரூமை விட்டு நம்மளால் வெளியே போக முடியாது, கொஞ்சம் டைம் கொடு, கண்டிப்பாக நம்ம வெளியே போய் யாருக்காவது ஒருத்தருக்கு கால் பண்ணுவோனுங்கிற மாரி மீன் 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் உனக்கும் ஜங்குக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிற மாரி டேட்டை கேட்கும். நடன மூமெண்ட் எல்லாத்தையுமே 1 by 1 சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்கே மீன் இந்த மாதிரி இருந்தா இப்போ ஜங்குக்கு சைடை தான் காட்டுது. ஜங்கு கரெக்டாக எங்கே போயிருப்பானுங்கிற மாரி ஒவ்வொரு பிளேஸாக நோட் பண்ணிகிட்டு இருந்தா கரெக்டாக பார்க்குக்கிட்ட ஜங்குக்கோட லக்கேஜ் இருக்கிறத பார்க்குறாரு. ஜங்கு கூட அவசரம் தானே லக்கேஜை தூக்கிட்டு வந்துருப்பாரு. அந்த டேயோட லக்கேஜ் அந்த திங்ஸஸ் இருக்குது. இது என்னோட லக்கேஜ் ஆச்சு, அப்போ இது கொண்டு வந்துடா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நேராக அந்த பார்க்குக்குள்ளே என்ட்ராகி அந்த லக்கேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்கிற திங்ஸஸ் எல்லாமே டேயோட தான் இருக்கும். டேயோட திங்ஸஸ்ஸு, டேயோட ட்ரெஸ்ஸஸ்ங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. இதை பார்த்துட்டு அப்போ இங்கே தான் இருந்திருக்கான், இங்கே தான் இருக்கான், இந்த பார்க்குக்கெலாம் வந்துருக்கான். இந்த பார்க்கை தாண்டி அவன் எங்கே போனான்னு தெரியலையேனுங்கிற மாரி சுற்றி முட்டி நோட் பண்ணா சுகாடாம் ஜிமினோட திங்ஸஸ் ஏதாவது கிடச்சிச்சாடா அப்படிங்கிற மாரி கேட்கவும் டேயோட திங்ஸஸ் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்க சொல்ல கண்டிப்பாக ஜிமினாட்டே கூட தான் இருக்கணும், ஆனால் இந்த பிளேஸில் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி சொல்லவும் இங்கே தாண்டா எங்கேயாவது இருப்பாங்க வாங்கடா தேடுவோனுங்கிற மாதிரி ஆரமும் ஜின்னு நம்ம ஜேக்கப்பு ஃபிலிக்ஸு நம்ம ஜொங்குக்கு சுகா எல்லாருமே நம்ம வீமினை தான் தேடி வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தேடி வந்துட்டு இருந்தான்.
இப்போது டைம் மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டுக்கு தான் அப்படியே லைட்டாக டோரை ஓப்பன் பண்ணி அங்கே ஏதாவது சோம்பேஸ் இருக்குடோனுங்கிற மாதிரி நோட் பண்ணால் சோம்பேஸ் எதுவுமே இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு சரி வா நம்ம அந்த டெலிஃபோனில் கால் பண்ணி பேசலாங்கிற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வருவாங்களா அந்த மாதிரி வெளியே வந்தால் ஒரு மாதிரி நம்ம ஷாக் ஆகி அப்படியே ஜிமினாவை புஷ் பண்ணபடி நிற்கிறாரு. என்னடா ஆச்சு? சத்தம் போடாத ஜிமீன், அப்படியே நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேக்கு முன்னாடி இந்த பிளேஸில் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்களே அந்த சுவாமிதான் பயங்கர ரூடாக ஒரு மாதிரி ஸ்டிக்கை ஹேண்ட்ஸில் வச்சபடி டேக்கு முன்னாடி நிற்குமாட்ட மாதிரி நின்னோம். ரொம்ப ஷாக் ஆகி பயத்துலேயே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த மொபைலில் ரிங் ஆகுது. ஒரு டெலிஃபோன் இருக்கும்ல, அதில் ரிங் ஆகிற சவுண்டுக்கு கிட்ட க்ளோஸாக வந்த அந்த சோம்பி நேராக அந்த மொபைலை பட்டு போய் மொபைல் அந்த ஸ்டிக்கை வச்சு அடித்து நொறுக்கிருந்துச்சி. அட பாவி, ஒரே ஒரு சான்ஸ் தான் எனக்கு இருக்குதுன்னு நினச்சேன். அந்த ஒரு டெலிஃபோனில் கால் பண்ணி பேசிடலான்னு நினச்சேன். பேசான்னு நொறுக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஜிமினை நம்ம மட்டும் நோட் பண்ணோம். டேமி அடே ஷாக்கில்டா, வர்ற கோவிட்டுக்கு இப்போ அந்த சோம்பி இதே பிளேஸில் அடித்து நொறுக்கணும் போல இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா பாட்டு சொன்னால் எனக்கும் அதாண்டா தோணுது. அதில் எப்படி யாருக்காவது கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு நினச்சோம். இப்போ அதுவும் இல்லையே, என்ன பண்ண? சரி, எனக்கும் அதான் என்ன பண்ணேன்னு தெரியல. எங்கேருந்து தப்பிச்சு போவையும் பயமாக இருக்குது. நைட்டு வேறு ஆயிடுச்சு. நம்ம இந்த ரூம்லேயே ஸ்லீப் பண்ணுவோம், மார்னிங் ஆகட்டும் நம்ம எங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி அந்த ரூமுக்குள்ளே 2 பேருமே ரூம் டோரை க்ளோஸ் பண்ணப்படி, அதான் சேஃப்ங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணப்படி 2 பேருமே அதே ரூமுக்குள்ளே ஸ்லீப் பண்ணப்படி அமைதியாக இருந்தால் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸை தேடிட்டு வர்றாங்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஜெயிக்கப்பட்டா டே நில்லுங்கடா, என்னடா ஆச்சு, என்னாச்சுன்னுங்கிறீங்க. நீங்களாம் வர சொல்ல ஃபுல் கட்டிட்டு வந்துருப்பீங்க, அதனால தெம்பாக நடப்பீங்க. நாங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரலடா, ரொம்ப பசிக்குதுடா அப்படிங்கிற மாரி சொல்லவும் பசிக்குதா? நம்ம என்ன டின்னர் சாப்பிடையாடா வந்துருக்கோம்? டைம் என்ன பாரு, 11 தாண்டிருச்சு. அதுவும் நம்மளை சுற்றி ஃபுல்லாக சுவாம்பிஸு. ஏடோ நைட்டு ரொம்ப நேரம் ஆனதோட சுவாம்பிஸ் ஒன்று இந்த பிளேஸில் இல்லாத மாதிரி தெரியுது. குயிக்காக தேடிட்டு இங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி பார்த்தா ஃபுட்டு வேணும், பசிக்குதுன்னு டென்ஷன் ஆக்குறியா? சுகா திட்டாத சுகா, எனக்கும் ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாரி ஃபீலிங்ஸ் சொல்லவும் நம்ம ஜின்னு தான் 2 பேருக்கு பசிக்குதா? அப்போ நீங்கள் வேணால் அங்கே எங்கேயாவது ஃபுட் இருக்கான்னு தேடி போங்க, நான் என் பிரதரை தேடி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின் அங்கேருந்து போனால் எல்லோரும் ஒன்றா வந்துருக்கோம், ஒன்றா தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் நம்ம வீமிண்ட் இருக்காங்களா ஷாப்பிங் மால், அந்த ஷாப்பிங் மாலில் இப்போ நம்ம சுகர் நோட் பண்ணுறாரு. ஹே ஜங்குக்கா, அங்கே பாரு ஷாப்பிங் மால், அங்கே கண்டிப்பாக நம்ம சாப்பிட்றதுக்கு எதுவும் ஃபுட்டு இருக்கும், சேஃபாக நம்ம அந்த பிளேஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஷாப்பிங் மாலுக்கிட்ட ரொம்ப சவுண்டு சத்தம் எதுவுமே இல்லாமல் தான் வந்துட்டுருக்காங்க. சாம்பிஸ் அதிகமாகவும் இப்போ இல்லை, எல்லாமே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்குது. ரொம்ப அமைதியாக சைலண்டாக, அதாவது சில சாம்பிஸ்லாம் நின்றுக்கிட்டே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி இருக்குது, சில சாம்பிஸ் உட்கார்ந்த பொசிஷன்லேயே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ண பொசிஷன்லேயே இருந்த மாதிரி இருக்குது. என்னடா சுவாமி கூட ஸ்லீப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சுட்டி முட்டி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடி கரெக்டாக அந்த ஷாப்பிங் மால் டோர்கிட்ட வந்து ஜிமினாவோட மொபைலில் அது சாப்பிட்ருக்கும்ல, சாப்பிட்டுட்டு ஃப்ளோரில் துப்பியிருக்கு. இந்த மூமெண்ட்டை பண்ணிட்டு இது பார்க்க சொல்ல என் பிபியோட மொபைல் மாதிரி இருக்குது, நான் இங்கே கொடுத்த மொபைல் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை ரைட்டாக நம்ம சுகா டச் பண்ணி பார்த்தா அது ஜிமினோட மொபைல் தான், சுகா தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. இது ஏன் பேபியோட மொபைல் தான். இரு, இந்த மொபைல் எங்கே இருக்குன்னா அப்போ ஜிமின் இங்கே வந்தானா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஒருவேளை இந்த ஷாப்பிங் மாலில் தான் ஜிமினாவும் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி நம்ம பாய்ஸஸு அந்த மொபைலை நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். டே வாங்கடாடா, எங்கடா இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சுடாடா, கண்டிப்பாக என்னை மாதிரி அவங்களுக்கும் பசிச்சிருக்கும், அவங்களும் இங்கே சாப்பிட தான் வந்திருப்பாங்க, இந்த ஷாப்பிங் மாலில் தான் எங்கேயாவது இருப்பாங்க, மார்னிங் குயிக்காக நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிடலாம், இப்போ சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க. நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பேமீன் எந்த டோர்கிட்ட இருக்கிறாங்க, அந்த டோரு இவங்க டோரை லாக் பண்ணப்படி ரூமுக்குள்ளே இருந்தோம், அந்த டோருக்கு வெளியே டோரில் சாஞ்சப்படி தான் நம்ம ஜங்குக்கு, சுகா, ஆரமு, ஜின்னு, ஜேகப்பு, விலிக்ஸுங்கிற மாரி உட்காந்துருக்காங்க. இந்தமாரி எல்லோரும் டோரில் வந்து சாயிற சவுண்டு கேட்டு பேமீன் ஷாக் ஆகி பாட்டியாடா அந்த சுவாமிஸ் இப்போ கூட ஸ்லீப் பண்ணாமல் நம்ம 2 பேரையும் அட்டாக் பண்ணதுக்கு டோர்கிட்ட வந்து இருக்குதுடா, என்ன பண்ணட்டு, டோரை விட்டு வெளியே போயிடுவோம்ல, கண்டிப்பாக போயிடுவோம்,
மார்னிங் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீமின் இந்த மாதிரி இருந்தால் 2 பேரும் ஒரே ஒரு டோர் தான் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்குது. அது தெரியாமல் வீமினை சேவ் பண்ண போகிறோன்னு இவங்க இந்த பிளேஸ்லன்னா நம்மளை யாராவது சேவ் பண்ண வரமாட்டாங்களாங்கிற மாதிரி வீமின் அந்த ரூமுக்குள்ளே இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆனதோட சுவாமிஸ் எல்லாமே அப்படி ஸ்லீப் பண்ணப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணியிருந்த எல்லா சுவாமியுமே மறுபடியும் அப்படி நடக்கலாம் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிவிட்டு டே எழுந்துங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் எழுப்புனா ஜங்குக்கு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி சுவாமிஸ் ஒன் பை ஒன்னாக மூவ் ஆன் ஆகிறத பார்த்துட்டு டக்குன்னு எழுந்துட்டு எப்படியாவது நம்ம தேடி ஆகணும், வாங்க தேடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸாக தேடிட்டு இருப்பாங்களா இந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். இவங்க எல்லாரும் அந்த ரூமை விட்டு லைட்டாக மூவ் ஆன் ஆகி அதே ஃப்ளோர் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே தான் ஒவ்வொரு திங்ஸஸ் அந்த ஃபுட் ஷாப் தானே இது ஃபுட்டாக தானே இருக்குது அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ஃபுட்டை சாப்பிட்ட பொசிஷன்லேயே இங்கே எங்கேயாவது இருக்காங்களாங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் தேடிக்கிட்டு இருந்தான். நம்ம வீமின் 2 பேரும் தான் இவங்க எல்லாரும் எழுந்து போன அந்த சவுண்டை கேட்டு டோர் அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு யாருமே இங்கே இல்லை வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வீமின் 2 பேருமே கரெக்டாக அந்த ரூமை விட்டு வெளியே வருவாங்களா. டோர் ஓப்பனில் தான் இருக்குது, டோர்கிட்ட எந்த சுவாமிகிட்ட இல்லை, நேராக இப்போவே நம்ம டோருக்கு வெளியே போயிடலாம், இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக லாக் ஆகும். மச்சான் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்டா, ஆனால் நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகிறது கரெக்ட், ஆனால் பட் நமக்கு ஃபுட்டு வேணுமே, நமக்கு தேவையான கொஞ்சம் ஃபுட்டையும் ஸ்நாக்ஸையும் எடுத்து வச்சுப்போமே. சரி ஏதாவது ஒரு லாங் பேக் இருக்கான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமின் பேக்கை தேடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கும் கிடைக்குது. அந்த பேக்குக்குள்ளே இவங்க 2 பேருக்கு தேவையான ஃபுட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம பாய்ஸஸ் தான் என்னடா ஷாப்பிங் மாலில் பாடி பிளேஸ் வந்துச்சு, என்ன உங்கள் 2 பேரோட பாய் ஃப்ரெண்டை காங்கலை, ஜங்குக்கா ஒய்ஃபு ஹவுஸ் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டயத்தில் ஏடோ ஃபைட்டாக பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு ப்ராப்ளமாக இருக்கிற பிளேஸ்லேயே கொண்டு வந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு கொஞ்சம் கலாய்ச்சப்படி பண்ணோம். ஜொங்குக்கு யார்கிட்டையுமே ஃபைட் பண்ணுறதோ இல்லாட்டி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோம் அந்த திங்கிங் எதுவுமே இல்லை. டேக்கு என்ன ஆயிருக்குங்கிற மாதிரி பதட்டா மட்டும்தான் இருக்குது. ஜேக்கப்போ கலாச்சி தள்ளிகிட்டு இருக்காரு. பட் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் டேயோட திங்கிங்லேயே டேயை பாட்டுருமானுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு டே தேடிட்டு இருக்க மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவும் நமக்கு சீக்கிரம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் சரி பக்கத்தில் நின்று இப்படியே தேடிட்டு இருந்தால் கண்டுபிடிக்க மாட்டோம்டா, ஷாப்பிங் மால் 10 ஃப்ளோரு, அதனால முதல்ல தனித்தனியாக கொஞ்சம் பிரிஞ்சுட்டே எடுங்க, இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்க ஃப்ளோரில் நம்ம செக் பண்ணுவோங்கிற மாரி எல்லாருமே கொஞ்சம் தனித்தனியாக போவோம், பக்கத்துலேயே போகாண்டானுங்கிற மாரி தனித்தனியாக போக சொல்கிறாங்க. இந்த மாதிரி போக சொன்னோம். பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு போனால் ஜங்குக்குமே அப்படியே கன்னை ரோல் பண்ணப்படியே எல்லாரோட ஆன்ஸ்லேயும் ஒரு கன் இருக்குது. அந்த பொசிஷனில் சேஃப்டிக்கு கன்னை வச்சபடியே தான் தனித்தனியாக லைட்டாக பிரிஞ்சு போய் அந்த ஷாப்பிங் மால் முழுக்க வேறு எங்கேயாவது மறைஞ்சிருக்காங்களானுங்கிற மாரி தேடுவாங்களா. அதோட வீமின் இருக்கிற அதே ஃப்ளோரில் தான், அதனால் பெரிய ஃப்ளோராக இருக்குது. அதை தனியாக பிரிஞ்சு தேடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி திங்ஸஸ்ஸு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டுக்கு ஜிமின் என்னடா எடுத்து வச்சுட்டு இருக்கோம்ல, ஜிமின் எடுத்து வச்சுட்டு காணுண்டாக வந்துடுடா, ஏன்னா அவசரப்படுறேன், நான் இன்னும் 2 ஜூஸ் பாட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஐயோ ஜிமின்னு சொன்னால் கேளு, என்கிட்ட வந்துரு, என்ன ஆச்சு, நீ பின்னாடிலாம் திரும்பி பார்க்காட, ஏன் பார்க்காட, என்கிட்ட வா, என்ன அக்கே வயசில் வானுங்கிற, இதை நீ ஜங்குக்கிட்டலாம் ட்ரை பண்ணணும், என் நேரண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மிட்டு என்கிட்ட வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் இரு இந்த சாக்லேட் எட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கரெக்டாக ஒரு திங்ஸ் மேலே ஹேண்ட்ஸை வச்சோம். கரெக்டாக அது சுவாமியோட ஹேண்ட்ஸாக இருக்கும். சுவாமியோட ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு டீடம் அப்படியே அவருக்கு ஒரு மாண்டி ஆகுது, போச்சு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா, என்ன இந்த ஸ்நாக்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொலான்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அப்படி திரும்பி பார்த்தோம். சோம்பி அப்படியே ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குமா, சோம்பி கட்டுற கட்டுக்கு நம்ம ஜிமினா சோம்பியை விட பயங்கரமாக கட்டிட்டாரு. இந்த மாதிரி ஜிமினா அலற சவுண்டை கேட்டு சோம்பியே பயந்து ஸ்டன்னான பொசிஷனில் ஜிமினாவை நோட் பண்ணால் கத்துறத குறடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட மவுண்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ண போய்டு வீமின் 2 பேருமே அங்கே ரன் பண்ணபடி ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடுனா அந்த பேக்கில் ஃபுட் எடுத்து வச்சுருப்பாங்களா, அது 1 பை 1 அப்படி கீழே விழுது. இந்த மாதிரி விழுந்த பொசிஷன்லேயே 2 பேரும் ஓடுனா ஜிமினா கட்டுன கட்டு சுவாமிக்கு மட்டும் கேட்டிருக்கோம்.
பாய்ஸஸ்க்குமே கேட்டுருச்சு. யாரோ இந்த பிளேஸில் இருக்காங்க, அவங்கள சேவ் பண்ணணுங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம ஜிமினா வாய்ஸ் எங்கே கிடைச்சோ அந்த பிளேஸுக்கு வந்தால் ஃபஸ்ட்டில் அந்த பிளேஸில் என்ட்ரு ஆகிறது நம்ம ஜங்குக்காக இருக்கும். திங்ஸஸ் ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி தூரமாக கிடக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை இந்த விளையாட அந்த பர்சன் போயிருப்பாங்கங்கிற மாதிரி கரெக்டாக அந்த திங்ஸை ஃபாலோ பண்ணப்படி வேண்டாம். இப்போது கரெக்டாக நம்ம வீமின் 2 பேருமே ரன் பண்ணிப்படி ஓடிட்டுருக்க அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கு முன்னாடி ஒரு சுவாமி என்ட்ராகிறத பார்த்துட்டு ஜிமினா வந்த சுவாமி எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓடினவர் ஜிமினா பிடிச்சி ஆப்போசிட் பக்கமாக தள்ளி விட்ருவார். ஏன்டா என்னை பிடிச்சி தள்ளி விட்ட அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அட்டையை நோட் பண்ணால் டேக்கு முன்னாடி சுவாமி இருக்கிட்ட போட்டுட்டு ஐயோ டே மச்சான் இப்போ என்ன பண்ண, இதை கொண்டு அடிக்க இந்த ஜாம் பாட்டில் வச்சு அடிப்போமா இல்லை இந்த ப்ரெட்டை வச்சு அடிப்போமா, இது வலிக்காடே, ஐயோ பக்கத்தில் போகுடே ஏதாவது ஒன்று ஹேண்ட்ஸில் கிடைக்க மாட்டேங்குதே, இத்தனை ஸ்நாக்ஸ் எடுத்தேனே ஒரு ஸ்நாக்ஸ் ஆகுது நல்லா வெயிட்டாக இருக்குதான்னு பாரு, எல்லாமே காட்டுதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண, பேக்கே தூக்கி போட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி அந்த பேக் அப்படியே எடுத்து அதை தூக்கி போட்டாவிட்டு டே விட்டு மூவ் ஆன் பண்ணிடலாங்கிற மாதிரி பேக்குக்கு ஜீப் இருக்கும்ல அதை போட்டுட்டு அந்த பேக்கை தூக்கி சுவாமி மேலே எரியலாம்ங்கிற மாதிரி போனால் சுவாமி கரெக்டாக டேயை கடிக்கிற மாதிரி க்ளோஸாக நெக்குக்கிட்டே கடிக்கிற மாதிரி வந்துருக்கும். பயத்தில் ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணப்படி இருந்தால் ஒரு கன் ஷூட் ஆகிற சவுண்டை கேட்குது. கன் ஷூட் சவுண்டை கேட்டு வீமின் 2 பேரும் இன்னும் பயந்தாம். அந்த சுவாமி அப்படியே நம்ம டேக்கு பக்கத்துலேயே கீழே விழுந்தா உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, சேஃபாக தானே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் கரெக்டாக ஜொங்குக்கு வந்து நிற்கவும் ஜொங்குக்கோட வாய்ஸை கேட்டு அப்படியே திரும்பி நம்ம ஜொங்குக்கு பார்ப்பாரு. அந்த மாதிரி பார்த்தா ஜொங்குக்கு வந்து டேக்காக தான் இந்த பிளேஸுக்கு வந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு டேயை பார்த்த ஹாப்பினஸில் பக்கத்தில் இருக்க வாலில் ஒரு புஷ் பண்ண வேகத்துலேயே பக்கத்தில் இருக்க வாலை லாக் பண்ண பொசிஷனில் டேயோட நெக்கு முழுக்க பிக்கிஸ் பண்ணபடி சாரி பேபி என் மேலே அவனுக்கு கோவமா இந்த மாதிரியா கோவப்பட்டு ஹவுஸ்லேருந்து வெளியே வருவேன் சாரி எடுங்கிற மாதிரியும் டேயோட நெக்கில் இவர் இக்கிமார்க்கு பண்ணோம் வண்ட பக்கத்து ஜங்குக்குன்னு கூட தெரியாமல் இந்த சுவாமிக்கு என்ன திமிர இருந்தா என் ஃப்ரெண்டோட நெக்கை கடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் ஹேண்ட்ஸில் வச்சுருப்பார்ல பேக்கு, அந்த பேக்கை வச்சு நம்ம ஜங்குக்கு அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தான் ஜங்குக்கு டென்ஷன் ஆகி ஜிமினாவே அந்த பேக்கையும் புஷ் பண்ணி தள்ளிட்டு உனக்கு என்னடா பிரச்சனை, என் பேபி கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பட்டு கட்டுனா ஜங்குக்கு நீயா நான் கூட சுவாமி தான் டேயோட நெக்கு கடிச்சிருச்சேன்னு நினச்சேன், சுவாமியோட மோசமான ஒரு பர்சன்ட் தெரியாமல் போச்சே, நீ தெரிஞ்சிருந்தா இந்த பேக்கை வச்சு அடிச்சிருக்க மாட்டேன்டா, வேறு ஏதாவது இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற திங்ஸை தூக்கிட்டு வந்துட்டே அடிச்சிருப்பேன், என் அழ வச்சுட்டல அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜிமின் அந்த மாதிரி நோட் பண்ணால் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு மற்ற பாய்ஸஸ் என்றானா ஹை அங்ஷுகோ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ரன் பண்ணவே கேட்டலே நம்ம ஜின்னை ஹக் பண்ணுற மாதிரி வந்தாடே லவ்லி பிரதர் வாடா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு ஹக் பண்ணலானுங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட வந்தோம். ஜிமினா நம்ம ஜின்னோட ஹேண்ட்ஸில் கேப் இருக்கும்ல, அப்படி ஹக் பண்ணுற மொமெண்ட்டுக்கு கேப் இருக்குல்ல, அந்த கேப் வெளியே குனிஞ்சு சுகவோ போய் டைட்டாக ஹக் பண்ணபடி ஃப்ளோரில் விழுறாங்க 2 பேரும். பாத்தியா இவனுக்கு திமிர, இவனை சேவ் பண்ண நான் இந்த பிளேஸுக்கு வந்தா ஹயாங்கு இம்பார்ட்டனா தெரியல, பாய் ஃப்ரெண்டு தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால் சுகா என்ன சேவ் பண்ணி அந்த பிளேஸுக்கு வந்த, எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ என்னை தேடி வருவேன்ட்டு, ஆனால் இவ்வளோ லேட்டாக வந்துட்டு தெரியுமா, கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தா என்னை சோம்பி கொச்சிருக்கோம், நான் சோம்பி ஆகிருப்பேன், பிறகு பார்த்துக்கோ நான் சோம்பி ஆகிட்டேன்னா நீ என்னை கில் பண்ணிடுவேன் ஜிமின் பிறகு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம், வாய மூட்றா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை மூவ் ஆன் பண்ணி அப்படி எழுதுனா இவங்க எல்லோரும் இந்த மாதிரி இருந்தோம். நம்ம டேயிடம் இப்போ கூட அந்த வாலை லாக் பண்ண பொசிஷன்லேயும் டேயை பேசவே விடலை, டேயோட ஃபேஸ் முழுக்க பிக்கிஸ் பண்ணபடி சாரி கேட்டுட்டு இருக்காரு. டேக்கு இதான் மூச்சு மூட்டுடு, டே என்னை விடுறா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, திட்டுனா நமக்கு டீரை வர்ற அளவுக்கு திட்டுறான், இந்த மாதிரி லவ்வை கொட்ட சொன்னால் மூச்சு முட்டுற அளவுக்கு கொட்டுறாங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜுங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி சாரி டேமா சாரி, நான் அந்த மாதிரி உன்னை திட்டின்னு இருக்கக்கூடாது, நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணேன், எனக்கு புரியுது, நீ என்ன திங்க் பண்ணிட்டான்னு இந்த மாதிரி ஓ மேலேயே எல்லா பள்ளியும் போட்ட, என் மேலே உனக்கு அந்த லவ்வில்
ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிட்டல, நீ சாரி அக்செப்ட் பண்ணிட்டல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பாய்ஸஸ் ஜேகப் தான், டே உங்கள் அன்பு மலையை இல்லாட்டியும் ஹவுஸில் போய் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சேஃப் ஆகலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதே பிளேஸில் நம்ம அவ்வளோ வெறும் சுவாமி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா அப்படிங்கிற மாதிரி மீனும் டேக்குக்கு நோட் பண்ணோம். வாய்ஸஸ் சுற்றி தான் சுவாமிஸ் மொட்டமாக நிற்குது. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு ஐயோ மறந்துட்டேன், நான் தானே கண்ணை வச்சு ஷூட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரிடா இங்கேருந்து தப்பிக்கணும் பிளான் வச்சுருக்கீங்களாடா அப்படிங்கிற மாரி கேட்கவும், பேபி தான் கிடச்சிருச்சுல, பிளான் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஷாப்பிங் மாலை விட்டு நம்ம வெளியே போனால் மட்டும் போடும் அப்படிங்கிற மாரி சொன்னோம். இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே கன்னை ரோல் பண்ணபடி இருந்தால் ஜிமினாவை ஹேக் பண்ண பொசிஷனில் சுகாவும், டேயை ஹேக் பண்ண பொசிஷனில் நம்ம ஜொங்குக்கும் பிடிச்சபடி ஆப்போசிட்டில் அந்த மெயின் டோர் இருக்கும்ல, அந்த டோர் கிட்ட இருக்கிற சாமிஸை ஷூட் பண்ணி கில் பண்ண பொசிஷன்லேயும் பாய்ஸஸ் எல்லோரும் ரன் பண்ணபடி ஷாப்பிங் மாலை விட்டு அப்படி வெளியே ஓடி வராங்க. இந்த மாதிரி ஓடி வந்தால் இந்த சவுண்டுக்கு அங்கே இருக்கிற சாம்பிஸ் எல்லாமே நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வெறியும் துரத்துது. இந்த மாதிரி எல்லாருமே ரன் பண்ண வேகத்தில் ஓடுற மூமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரக்கு மாதிரி இருக்குது. அந்த ட்ரக்குக்கு பேக் சைடில் வந்து அப்படியே மறைஞ்சி நிற்கிறாங்க. சத்தம் போட்டுறாட்டிங்க, ஓகே அடுங்களா அங்கேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாரி எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருப்பாங்களா. இந்த மாதிரி அமைதியாக இருந்தால் டேக்கிதான் பயங்கரமாக ஒரு மாதிரி கொமட்டுது, வாமிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வாமிட் பண்ணோம். அந்த பிளேஸில் இவங்க எல்லாரும் கிராஸ் பண்ணிட்டு போன சாம்பியில் ஒரு 3 சாம்பிஸ் மட்டும் வாமிட் பண்ணுற சவுண்டை கேட்டு டேக்கிட்டே வந்தா ஜங்குக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி டவுட் ஆகுது. பேபி எனர்ஜி பேபி, இடியாவது விளையாட ஃபுட்டு சாப்பிட்டுட்டியா, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா, வாமிட் பண்ண மாதிரி தெரியுது, டைமா ரொம்ப 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 ஸ்டெயின் பண்ணாடுங்கிற மாரி இந்த மாதிரி கிரிப்பாக பிடிச்சா டேக்கு வாமிட் நிற்கவே இல்லை. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினாண்டா அவர் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு இருப்பாரு, அடை ஓப்பன் பண்ணி டேட்டை கொஞ்சம் குடிச்சிப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேக்கு வாட்டர் கொடுத்தா டேக்கு அதுக்கு மேலே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டலனாக சுற்றிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வீக்கான மாதிரி வாட்டரை குடிச்சு அடுத்த செகண்ட் அப்படியே அந்த ஃப்ளோர்லேயே உட்காந்துருவார். என்னாச்சு பேபி, என்னமாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்டையோட ஃபேஸை கப் பண்ணபடி கேட்டால், எனக்கு என்னாச்சுன்னு தெரியல ஜங்குக், ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி இருக்குது, ஒருவேளை ஃபுட்டெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கல, அதனால வீக்காக இருப்பேனோ அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம பேசிகிட்டு இருந்தால் 3 சாமிஸும் கரெக்டாக நம்ம பாய்ஸஸ் கிட்ட வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கா அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கு, என்ன ஹேண்ட்ஸில் தூக்கு அப்படிங்கிற மாரி சுகா செலவும் அப்படியே நம்ம ஜங்குக்கு பிரைடல் ஸ்டைலே ஹேண்ட்ஸில் தூக்கணும், அப்படியே பேக் சைடாக மூவ் ஆனாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த 3 சாமிஸை நோட் பண்ணபடி இவங்க பாய்ஸஸ் அவ்வளோ வெறுமே பேக் சைடாக அப்படியே மூவ் ஆனாகிறாங்க. இந்த மாதிரி மூவ் ஆனா இவங்களுக்கு பேக் சைடில் இன்னும் 2 சாமிஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி, டே பேக் சைடாகவே நடக்கிறீங்களடா, ஃப்ரண்ட் சைடை மட்டும் பார்க்காதீங்கடா, கொஞ்சம் டேன் பண்ணி பேக் சைடையும் பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாய்ஸஸ் எல்லாரும் அப்படி பேக்கில் என்னடா இருக்குது திரும்பி பாரு என்ன இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாய்ஸஸ் அவ்வளோ பேர் திரும்பி பட்டா பேக் சைட்லேயே சாமி இருக்கிறத பார்த்துட்டு அந்த பிளேஸ்லேருந்து ரன் பண்ண வேகத்தில் ஓடுறாங்க. ஜொங்கு கூட ஹேண்ட்ஸ்லேருந்து இறங்கவும் செஞ்சுருப்பார். ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை கிரிப்பை ஹோல்ட் பண்ணபடி ரன் பண்ண வேகத்தில் இதுக்கு மேலே ரொம்ப தூரம் ஓட முடியாது, ஏதாவது ஒரு பிளேஸில் நம்ம சேஃப் ஆகணுங்கிற மாதிரி அந்த பிளேஸில் ஒரு ஷாப் மாதிரி இருக்குது. அந்த ஷாப்பில் என்ட்ராகி டோரை க்ளோஸ் பண்ணால் அந்த டோரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 சாம்பிஸ் டோரை உடைக்கிற அளவுக்கு அடிக்குது. இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகி அப்படி பேக் சைடாக மூவ் ஆன் ஆகி அந்த ரூமுக்கு உள்ள இன்னொரு ரூம் இருக்குது, அந்த ரூமுக்கு என்ட்ரு ஆகி டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணியிருந்தாங்க. இப்படி லாக் பண்ணால் அந்த டோர் வந்து அந்த ஃபஸ்ட்டு ரூம் இருக்குதுல்ல, அந்த ரூமில் உள்ள டோர் வந்து ஃபுல்லாக மிரரால் ஆனடா, டக்குன்னு மொட்டை சாமிஸும் உடச்சிரும், மிரரை மட்டும் உடச்சிட்டு உள்ளே என்ட்ராகி இப்போ பாய்ஸஸ் இருக்கிற அந்த ரூம் டோரை வந்து உடைக்க ட்ரை பண்ணோம். ஆனால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டோருங்கிறதுனால இந்த டோரை உடைக்கிற வரைக்கும் டோர் டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த டோர் ஃபுல்லாக உடைக்க முடியல. ஏன்னா பாய்ஸஸ் இந்த சைடு இருந்து அவங்களோட ஃபுல் எஃபர்ட் பாடி ஸ்ட்ரென்த் அந்த வெயிட்டை வச்சு டோர் எங்கேயும் மூவ் ஆனாகிட்ட அளவுக்கு ஜொங்குக்கு சுகா ஆரமு அப்புறம் நம்ம ஜேகப் இவங்க எல்லோரும் கிரிப்பாக டோரை பிடிச்சிருக்காங்க. அந்த மூமெண்ட்டுக்கு டோரை உடைக்கிற மூமெண்ட்டுக்கு லைட்டாக டேமேஜோட சுவாமிஸ் அப்படியே 1 by 1 அந்த ரூமை விட்டு வெளியே போனோம். இப்போ அப்படியே திரும்பவும் ஒரு மாதிரி அவருக்கு வாமிட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு வாமிட்டிங்காக வருது அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம சொன்னால், வாமிட் வருதா, என்னாச்சு,
நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்டீங்க? ஏதாவது ஷாப்பிங் மாலில் தேவையில்ல அதெல்லாம் சாப்பிட்டுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் தானே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். டே அந்த அளவுக்கு சாப்பிடலையே, ஒரே ஒரு ஜூஸ் பாட்டிலும் ஒரே ஒரு கேக்கு தானே தூக்கி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி. டே மச்சி, நான் உனக்கு கொஞ்சோண்டு தானடா ஃபுட்டு கொடுத்தேன், நீ கூட அதிகமாக சாப்பிட்லையே, ஏன் உனக்கு இப்படி வாமிட் வருது அப்படிங்கிற மாதிரி. நான் எது தேவையில்லாதட்டு உனக்கு கொடுத்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி. டே பக்கத்தில் வந்துருந்தா எனக்கு சரியாக தெரியல, ஒரு மாதிரி இப்போவும் கொமட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி. டே மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி இருந்தான். டே பக்கத்தில் ஜொங்கு க்ளோஸாக வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. டேயை கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சான். ஜின்னு டே நம்ம டே கிட்ட க்ளோஸாக வந்து கொண்டா ஹேண்ட்ஸை கொண்டா செக் பண்ணி பார்ப்போம், உனக்கு ஹெல்த் இஷ்யூஸில் எதுவும் ப்ராப்ளமாக இருக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சின்ன டவுட் இல்லை. டே செக் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு வந்து ஜின்னோட ஆன்சர் தட்டி விட்றாரு. என்னோட டே எதுக்கு நீ செக் பண்ணுற, என்ன என் டே சுவாமி ஆட்டான்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாரி. சின்னக்கிட்ட போயிட்டுக்கு போனால் ஜொங்குக்கு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, ஹயாங் செக் பண்ணால் பண்ணிட்டு போட்டுமே, என்ன செக் பண்ணிட்டு போகிறாரு, அதெல்லாம் அவனை செக் பண்ணான்டான். இங்கே பாரு ஜொங்குக், ஹெல்த் இஷ்யூஸில் அவன் கஷ்டப்படுறான், நான் ஒன்றும் அவன் சுவாமியாக இருக்கானான்னு செக் பண்ண வரல. அவன் சோம்பியாலாம் இல்லை, அவன் பாடியில் எங்கேயும் அடிப்படலை, எனக்கு நல்லா தெரியுது. அவனை நார்மலாக செக் தான் பண்ண வந்துருக்கேன், அமைதியாக இரு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே நம்ம ஜின் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஷையான பொசிஷனில் சிரிச்சிட்டு டே கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட ஃபோர்கட்டில் போய் கிஸ் பண்ணுவாரா, இந்த மாதிரி போய் கிஸ் பண்ணுவோம். ஜின்னை பிடிச்சி தள்ளி விட்றாரு. உனக்கு என்ன டிமர் இருந்தால் ஏன் முன்னாடி ஏன் பிபியோட ஃபோர்கட்டில் நீ கிஸ் பண்ணுவ அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஏன்டா டே ஒரு ஹயாங்காக இருந்தால் அவனுக்கு கிஸ் பண்ணுறது தப்பாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தப்புடா நான் இருக்க சொல்ல நீ எப்படி கிஸ் பண்ணலாம், அதெல்லாம் கிஸ் பண்ணக்கூடாது, முதல்ல டே கொண்டா அவனோட ஃபோர்கட்டை அப்படிங்கிற மாதிரி. ஜின்னு கிஸ் பண்ணியிருப்பார்ல, அதை மட்டும் கரிஞ்சு பிடிச்சி தொடர்ந்து தொடச்சிட்டு இருக்காரு. அங்கே எதுவும் என் லிப்பு மார்க்கு ஒட்டிகிட்டு இருக்கா ஜொங்கோ, கஷ்டப்பட்டு துடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஜின்னு கலாய்க்கவும் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, ஆமாம் நான் வந்து டேயோட ஃபோர்கட்டில் நீ கிஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஜின்னு கேட்டாக்கி உனக்கு என்ன திமிர் அப்படிங்கிற மாதிரி. ஜிமினா நோட் பண்ண, ஜிமினாடா ஹயா என்கிட்ட இருக்கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கொண்டாடா இன்றைக்கி அவனை டென்ஷன் ஆக்காம விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. லிஃப்ட்டுக்கு கேட்பாரா அந்த மாதிரி கேட்டால் லிப் பாமை தூக்கி போடுவாரா நம்ம ஜிமினா அந்த மாதிரி போட்டோம். ஜின்னு அப்படி லிப்மிலுக்கு அப்ளை பண்ணப்படி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால், என்ன பண்ண போகிற, இல்லை ஏதோ லிப்பு மார்க்கு பட்டுச்சுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அழிச்சல, அதான் அதானா, ஏய் என் பேபிக்கிட்ட ஏதாவது ப்ளே பண்ண பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு கூட ஷாட்டுக்குள்ளே டேயோட ஃபேஸை வச்சு கவர் பண்ணுறாரு. இந்த மாதிரி கவர் பண்ணால், ஓ நீங்கள் ஃபேஸை மறைச்சிட்டா டேக்கு கிஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி. டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இப்போ கிஸ் பண்ணுவாரா அந்த மாதிரி பண்ணா, டே ஜின்னு என்ன டென்ஷனாக்க வண்டியாடா அப்படிங்கிற மாதிரி. டேயை விட்டு எழுந்து ஜின்னுக்கிட்ட ஃபைட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஃபைட்டுக்கு போனால் என்னமோ பண்ண பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் சிரிச்சா, டே தான் ஜொங்குக்கோட ஃபேன் இருக்கும்ல, ஃபீட்டுக்கிட்ட இருக்கிறத பிடிச்சி இழுக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவருக்கு என்ன டிமர் இருந்தால் என்ன மாதிரி பண்ணுவார் பாரு ஜிமினி, இன்னொரு டைம் இதை கொடுத்த அப்புறம் பாட்டுக்கோ நான் பண்ணுவேன் ஜொங்குக்கா, பொசசிவில் பொங்கி எழுந்துடுவியா, ஆனால் எங்களுக்குலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லையே, நீ பொங்கி எழுறத போட்டு நாங்கள் ரசிப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, என்னை திமிருந்தா என்கிட்ட என்ன மாதிரி கஷ்டப்படுத்துவேன், அவனால் வச்சல அப்படிங்கிற மாதிரி. ஜிமினா கோமாட்டிட்டுறதை பார்த்துட்டு தேவையில்லாம பற்றி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜொங்கு கம்பெனி டேக்கிட்டு க்ளோஸாக உட்காந்துட்டு, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா, நான் ரொம்ப ஹேட்டான வேர்டில் உன்னை பேசலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படிலாம் இல்லை ஜொங்கு, எனக்கு நல்லா தெரியும் நீ வந்து அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி பேசலன்ட்டு. இங்கே பாரு டைமா, சாரி டைமா, நான் சும்மாடா அந்த செக்கப் பண்ணால் என் மாம்பரம் அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு தான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசினேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் ரிப்போர்ட் பேப்பர்ஸ்லாம் பார்த்தேன். என்ன ரிப்போர்ட் பேப்பர்ஸ்? பார்த்தேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு நீ ஏன் அந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணேன்ட்டு. மேலடா ஃபால்ட், சாரி அப்படிங்கிற மாதிரி ஃபோர்கட்டில் பிஸ்கேஸ் பண்ணால், இல்லை அந்த ரிப்போர்ட்லாம் ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அது ஃபேக்கோ ட்ரூவோ ஆனால் ஓ லவ் ரொம்ப பியூரிஃபுல்லாக இருக்குது ஏன் மேலே அப்படிங்கிற மாதிரி. அப்படியே தூக்கி டைஸில் வச்சபடி டேயோட சீக்ஸில் பிக்கிஸ் பண்ணபடி, நெக்கில் பிக்கிஸ் பண்ணபடி இத்தனை பாய்ஸஸ் இருக்கிறாங்க, யாரையுமே அவர் கவனிக்கல. இந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணபடி அப்படியே நெக்கை ஸ்மெல் பண்ணபடி ஃபைட் பண்ண போவாரா. ஜொங்குக்கா பெட்ரூமில் இருக்கியாடா? இல்லை டேக் கூட இருக்கிறேன்.
ஆனால் உன்னை சுற்றி நாங்கள் அவ்வளோ பேர் இருக்கோமே அப்படிங்கிற மாரி சுகா சொல்லவும் ஜங்குக்கு அப்புறம் தான் ஐஸை ஓப்பன் பண்ணி சுகா ஃபேஸ் ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக இருக்கதை பார்க்குறாரு. என்ன பெட்ரூமில் இருக்கிற நினப்பா? ஒழுங்கு மரியாதையாக அமைதியாக ஐஸ் ஓப்பன் பண்ண பண்ணிருந்தா விட்டா இங்கே எல்லாத்தையும் பண்ணிடுவாப்புளுக்கு அப்படிங்கிற மாரி திட்டுறாரா என்ன மாதிரி திட்டுனா நம்ம ஜிமினாடா அம்மாட்டே ஏதோ செக் பண்ணிங்க, செக் பண்ண மொமெண்ட்ல ஏதோ பிக்கிஸ் பண்ணிங்க, என்ன செக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஐயோ இந்த ஜங்குக் பண்ண ப்ராப்ளத்தில் அதை சொல்ல மறந்துட்டேன் பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. என்ன மாதிரி சொன்னால் என்னாச்சு யோங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்குமே ஜின்ன நோட் பண்ணால் நான் இதை ஒன்று சொல்லணும்னா நீ என்கிட்ட சாரி கேட்கணும். எதுக்கு என்னை நீ இப்போ திட்டுனால அடுக்கு எப்படி ஏன் பேபிக்கு ஏன் முன்னாடி கிஸ் பண்ணுவேன், நான் திட்டாமரா இருப்பேனா ஹயாங்கனுங்க போய் ஒன்று அடிக்காம விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சின்னக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணால் அப்போ உங்ககிட்ட மட்டும் சொல்ல மாட்டேனுங்கிற மாரி ஆரம்பிக்கிட்ட ஜேகப்பிட்ட ஃபிலிக்ஸ் கிட்ட ஜிமினா கிட்ட சுகா கிட்டங்கிற மாரி எல்லாருக்கிட்டையும் காட்டுக்கிட்ட வந்து க்ளோஸாக சொல்கிறாரு. இந்த வேடை கேட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாகி ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஹைஃபை அடித்தா அட பாவீங்களா செக் பண்ணி பார்த்துட்டு ஏன்ட்டேடா அதை என்னடா நீங்கள் அவ்வளோ ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் கேட்டு ஹைஃபை அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ரொம்ப வியாடா அவ்வளோ பெரிய சுற்றி நோட் பண்ணா டேய் மேடம் என்ன நம்மக்கிட்ட இடையும் சொல்லாமல் சுற்றி இருக்கிற பாய்ஸஸ்ட்ட சொல்கிறாருங்கிற மாரி இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். என்ன எல்லோரும் என்ன ஒரு மாதிரி உங்களுக்குள்ளேயே குசுன்னு பேசிட்டு சிரித்து ஹைஃபைலாம் அடிக்கிறீங்க, செக் பண்ணிட்டு ஏன் பேபியை சுகா ஜின் ப்ரோ என்ன சொன்னார், அட சொல்ல முடியாது நீ சாரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டே யாராவது சொல்லுங்கடா டே ஜேகப்பு நீ அப்படி சொல்லுடா, அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி உங்ககிட்ட கேட்குறது வேஸ்ட்டு. ஜிமீன் உன் ஹயாங் என்ன சொன்னான், அட சொல்லணும்னா ஹயாங்கிட்ட நீ சாரி கேளு, சாரின்னு கேட்க முடியாது அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு டென்ஷன் ஆகி நம்ம டேயை விட்டு எழுந்துக்கலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணான். ஜங்கு கூட டைஸில் கிரிப்பாக உட்காண்ட பொசிஷன்லேயே ஜங்குக்கு பிடிச்சிக்கிறாரு. எங்கே என்ன மூவ் ஆன் பண்ணிட்டு எழுந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாருக்கிட்டே எல்லாத்தையும் சொன்னார். ஏன் கேட்டால் மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. டே ஜின்னு ஒழுங்காக சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக வர இந்த மாதிரி டென்ஷனானா பாட்டியா போக போக ஹயாங்கு ரெஸ்பெக்ட் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒழுங்கா ஹயாங்கு ரெஸ்பெக்ட் கொடுறா. அட பாவீங்களா சுற்றி சோம்பி இருக்குது, ஒட்டு ரூமுக்குள்ளே இருந்து ஏன்டா இந்த மாதிரி கட்டிட்டு இருக்கீங்க, சத்தம் போடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் எல்லாம் சரி சைலண்ட் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸஸ் இந்த மாதிரி சொன்னால் இப்போ கூட எல்லாருக்கும் சிரிப்பு வருது, பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிரிக்கிறத பற்றிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் தான் போச்சு போ இங்கேருந்து வெளியே போய் கொடுக்கல கண்டிப்பாக எத்தனை சுவாமி நம்மளை கடிக்க போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் இந்த மோமெண்ட்டை நோட் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு வந்து எப்படியாவது தெரிஞ்சே தீரணுங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த மாதிரி ஆர்வமாக இருந்தால் ஜின்னுடா சொல்லணுமா வேண்டாமாங்கிற மாதிரி கேட்டான். நம்ம ஆரம்னா சரி ரொம்ப அவனை டென்ஷன் ஆக்காட்டேன் பாரு, அவங்க ரெண்டு பேரோட ஃபேஸ் என்ன மாதிரி இருக்குன்ட்டு நம்ம எல்லாரோட அடுத்தான அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு குட் நியூஸ், அவங்க கிட்டத்தட்ட நீ ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால் நான் ஒன்று தான் வச்சுருக்கேன் அந்த பிறகு நீ கேட்பியா, இல்லைடா என்ன ஒரு ஹாப்பியான மூமெண்ட்லேயும் ஸ்வீட் எடுத்துக்கலாம்ல, நான் ஒரே ஒரு சாக்லேட் பண்ணா ரன் பண்ண வேகிட்டில் என் பேக்கெட்டில் வச்சுட்டு இருந்தேன், அது கூட நீ நோட் பண்ணிட்டல அப்படிங்கிற மாதிரி பேன் பேக்கெட்டில் இருந்து ஒரு சாக்லேட்டை எடுக்கிறாரு, நல்லா பெருசாக இருக்குது. அதை அப்படியே ஓப்பன் பண்ணி டேயோட ஹேண்ட்ஸில் ஒரு பீஸையும் ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேயே ஒரு பீஸையும் கொடுக்குறாரு. எதுக்கு அப்படிங்கிற மாரி ரெண்டு பேரும் நோட் பண்ணால் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் லைட்டாக ஃபீட் பண்ணிக்காங்கடாங்கிற மாரி சொல்லவும் என்னென்னு சொல்லாமலே ஃபீட் பண்ண சொன்னால் என்ன சொல்ல அப்படிங்கிற மாரி ரெண்டு பேருமே ஃபீட் பண்ணிக்கிறாங்க. ஃபீட் பண்ணிவிட்டு எதுக்கு ஐயாங் அப்படிங்கிற மாரி கேட்டான். டேயாங் இது ரொம்ப பெரிய ஹாப்பி நியூஸ், நாங்களும் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுக்கிறோங்கிற மாரி அந்த ஸ்வீட் எல்லோரும் அப்படி ஷேர் பண்ணுவாங்களா. டே என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பெரிய பெரிய பீஸா கட் பண்ணுறீங்க, நான் தாண்டாடா எட்டு வந்தேன், எனக்கு தாண்டா பெரிய பீஸா வேணுங்கிற மாரி ஜிமினா ஃபைட்டுக்கு போனோம். என்னடா நீயே சாப்பிடு அப்படிங்கிற மாரி சுகாவோட பீஸை கொடுக்கவும் இல்லை பேபி நீ அவள்கிட்டே சாப்பிடு, நான் உங்ககிட்ட கேட்கல மற்ற எல்லார்ட்டையும் தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு சுகாவை ஹக் பண்ணபடி நின்னா நம்ம ஜின்னுனா ஃபைட் பண்ணி முடிச்சிட்டியா, சாரி ஹயாங் சரி சொல்லலாமா, எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா நம்ம மட்டும் சொல்லுவோமா அப்படிங்கிற மாரி நான் மட்டும் சொல்லட்டா நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமாங்கிற மாரி கேட்டான். நீயே சொல்லு அப்படிங்கிற மாரி சொன்னால் டயாங் ஜங்குக் என்ன அது எப்படி சொல்லடா, கங்க்ராச்சுடே நீ மாம் ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி என்ன சொல்கிறீங்க,
ஆ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். 1 மந்த் எப்படியும் இருக்கும் உன் டொமக்ஸில் இருக்க பேபி அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி இந்த பேபிக்கு தானடா நாங்கள் ஃபைட்டாக பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்லேயும் அப்படியே அவரோட டொமக்ஸ் லைட்டாக டச் பண்ணபடி உண்மையை சொல்கிறீங்களா? ஆ உண்மையை சொல்கிறீங்களா யாங்? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேனா? நீ டாக்டர் தானே, உனக்கே தெரியலையே உன் பாடியில் வித்தியாசமான சிம்ஸ்டம்ஸ்லாம் மாறுடே, தெரியல? நான் செக் பண்ணி பார்த்துட்டுல நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற. அது மட்டும் இல்லை ஆரம், நீ வேணால் லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோ. அப்போ வந்துட்டு நம்புறானான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஆரம்பம் வந்து அப்படி நம்ம டேயோட ஆன்ஸ் அப்படியே பிடிச்சு பார்த்துட்டு ஜின்னு சொன்னது தான் உண்மை, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு டேயோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டீரி வருது. என்ன டாக்டர் சொன்ன அந்த வேர்டு இப்போ ஃபேக் ஆயிடுச்சு. ஜங்குக்கால் எப்போதுமே பேபி போட் பண்ணவே முடியாது, அது நடக்காதுன்னு சொன்ன அந்த வேர்டு ஃபேக் ஆகி இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாகி பக்கத்தில் இருக்க ஜங்குக்கோட ஃபேஸ் முழுக்க அப்படியே பிக்கிஸ் பண்ணபடி டைட்டாக ஹக் பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுதும் ஜங்குக்குமே இந்த மூமெண்ட்டை எப்படி என்ன வார்த்தையால் பேசுறதுன்னே தெரியல. டேயுமே டைட்டாக ஹக் பண்ணபடி பயங்கரமாக அழுவார். அந்த மாதிரி அழுதா பாய்ஸஸ்மே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடி கொஞ்சம் பெயினான மூமெண்ட்லேயும் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்லேயும் டேக்குக்கு இந்த மாதிரி நோட் பண்ணால் டே போடுண்டா, இன்னும் இந்த பிளேஸ்லேயே இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? சேஃபாக நம்ம அங்கேருந்து கிளம்பணும், புரியுதுல? சரி சாம்பிஸ் எல்லாம் போயிட்டானுங்கிற மாரி நோட் பண்ணுங்கள், நம்ம அங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் அப்படியே எழுந்துக்கிட்டான். டேயுமே எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டா கிட்ட க்ளோஸாக வந்து நீ ரொம்ப சேஃபாக இருக்கணும் பேபி, இப்போ நீ 1% இல்லை 2% இருக்கிற, உங்கள் 2 பேரையும் நான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி டேயை பேக்கப் பண்ணபடி சாரி டேம்மா, இது எவ்வளோ பெரிய ஒரு குட் நியூஸான மூமெண்ட், ஆனால் இவ்வளோ பெரிய ஃபைட் பண்ணி உன்னை ரொம்ப இல்லை ஜங்குக், அதை பற்றி திங்க் பண்ணாத, ஏன் அதையே பற்றி பேசிகிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? உன்னோட பேபி ஏன் டொமேக்ஸில் இருக்குது. ஆமாம், நம்மளோட பேபி டேங் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி 2 பேரும் பேபி ப்ரெக்னெண்ட் ஆன அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணபடி அவ்வளோ எமோஷ்னலில் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணபடி இருக்கிறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு சரிடா அவங்க ஃபீலிங்ஸை கொஞ்சம் பிரேக் பண்ணுங்கள், டோர் ஓப்பன் பண்ண போகிறோம், நம்ம வெளியே போக வேண்டியது இருக்குது. ஜங்குக்கா இதுக்கப்புறம் தான் நீட்டே ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு போகணும், பத்திரமா பார்த்துக்கோ, பிடிச்சி எங்கேயும் தள்ளி விட்றாட, அப்புறம் இழுத்து வச்சு கிஸ் அடிக்கிறேங்கிற மாதிரி ரூடாக ப்ளே பண்ணிடுறாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசிட்டு கரெக்டாக எல்லாருமே டோர்கிட்ட வந்தால் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ரூமுக்குள்ள இப்போ எந்த சுவாமி இல்லாததை பார்த்துட்டு ஒவ்வொருத்தராக அந்த ரூமை விட்டு வெளியே போனால் அதே ரூமுக்குள்ளே ஒரு சுவாமி ஒரு ஓரமாக இருந்திருக்கும். அதை நம்ம பாய்ஸஸ் கவனிக்கலாம். அது ஓரமாக ஃப்ளோரில் உட்காந்துருக்க மூமெண்ட்டுக்கு தெரியலையா? அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் வாங்க வெளியே போகலாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக போனோம். லாஸ்ட்டில் தான் நம்ம ஜிமினா ஜொங்குக்கு வந்துட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி பாய்ஸஸ் ஒவ்வொருத்தராக வெளியே போகிற மூமெண்ட்டுக்கு சுவாமி கரெக்டாக எழுந்த வேக்கிட்டுலேயும் நம்ம டேயோட சோல்டரை கிரிப்பாக பிடிச்சபடி டேயோட நெக்கை கடிக்க போகுமா, இந்த மாதிரி கடிக்க போனோம். ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருக்க நைஃபை வச்சு சாம்பியோட நெக்லேயே சுருகிடுவார். இந்த மாதிரி சுருகிறத பட்டுட்டு ஒரு மாதிரி அவருக்கு எப்படி சொல்ல, ஒரு மாதிரி அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகி அதே பிளேஸில் பயங்கரமாக வாமிட் பண்ணிடுவார். என் டேயோட ட்ரெஸ்லலாம் அப்படி பிளட் விழுந்துருக்கும். இந்த மூமெண்ட்டுக்கு சரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே டேக்கு முன்னாடி நின்ன பொசிஷன்லேயே வேர் பண்ணிடுற ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வேர் பண்ணின அந்த ஷர்ட்டை டேயோட பாடியில் ஃபுல்லாக கவர் பண்ணி விட்றாரு. ஒன்றும் இல்லை பேபி, நான் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ண பொசிஷனில் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஹக் பண்ண பொசிஷன்லையும் நம்ம ஜங்குக்குனா ஹேண்ட்ஸில் நைஃப் இருக்குது. நைஃபை கிரிப்பாக ஒரு ஹேண்ட்ஸில் நைஃப்னா இன்னொரு ஹேண்ட்ஸில் கன்னை வச்சபடியும் சேஃபான பிளேஸ்லேருந்து கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி கரெக்டாக அந்த ரூமை விட்டு அவ்வளோ பேர் வெளியே வராங்க. சாம்பிஸ் எல்லாமே தூரத்தில் ஒவ்வொரு பிளேஸில் தனித்தனியாக நிற்குது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போக அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த காரை நோட் பண்ணுங்கள், அதில் பெட்ரோல் எல்லாம் இருக்குன்னா இந்த கார்லேயே தப்பிச்சு போயிடலாம், 1 கிலோமீட்டர் தான். காரை யார் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது? ஜங்குக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுவான், ஆனால் நான்
டேய் பத்திரமா தான்டா இருப்பான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நேராக அந்த கார்கிட்ட வந்து கார் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இப்படி ஓப்பன் பண்ணுற சவுண்ட் அங்கே தூரத்தில் இருக்க ஜாம்பிஸ்க்கு நல்லாவே கேட்குது. இந்த மாதிரி கேட்டேன் நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்ரோல் எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்குறாரு. இது நம்ம அங்கேருந்து டப்பிக்கிட்டுக்கு காணோம். சரி எல்லோரும் காருக்குள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லோரும் காருக்குள்ளே வந்து உட்காருவாங்களா அந்த மாதிரி உட்காந்தோம். ஜங்குக்கு பக்கத்து சீட்டில் தான் நம்ம டே வந்து உட்கார்றாரு. டேமா ஒன்றும் இல்லை ஜங்குக், எனக்கு எதுவும் ஆகாது, நான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டொமாக்ஸில் அப்படியே நம்ம ஜங்குக்கு ஹேண்ட்ஸை வச்சபடி சாஃப்டாக டேயோட டொமாக்ஸில் ஹேண்ட்ஸை வச்சபடி சாஃப்டாக ரப் பண்ணபடி கண்டிப்பாக டேட் உன்னைக்கும் மம்மிக்கும் அப்புறம் இங்கே இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் ஹயாங்ஸையும் சேஃபாக அங்கே கூட்டிகிட்டு போயிடுவேனுங்கிற மாரி காரை ஸ்டார்ட் பண்ணால் கார் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பாய்ஸஸ் அவ்வளோ பேர் காருக்குள்ளே வந்த மூமெண்ட்டுக்கு சுற்றி சோம்பிஸ் அந்த சவுண்டை கேட்டு வந்துட்டு பாட்டு எல்லாருமே ஷாக் ஆனால் கரெக்டாக காரை சுற்றி வளைச்சபடி காரில் இருக்க மிரர்ஸை வந்து உடைக்க ட்ரை பண்ணிவிடு. இந்த மாதிரி உடைக்க ட்ரை பண்ணதை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ரொம்ப பயத்தில் இருந்தோம். லாஸ்ட் மினிட்ஸில் நம்ம டீக்கிட்ட இருக்கிற அந்த மிரர் டோரை வந்து உடைக்கிற அந்த பொசிஷனுக்கு கார் ஸ்டார்ட் ஆகிரும். ஜங்கு காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்தபடி ஆப்போசிட்டில் யார் வாரான்னா பார்க்கல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக காரை ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுறத பார்த்துட்டு பாய்ஸஸ் தான் சுவாமி கடிச்சு சுவாமி ஆகிறாமோ இல்லையோ ஆக்சிடெண்ட்டுன்னு ஒன்று ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஃபியூனல் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே வேகமாக போக சொன்னால் இவ்வளோ வேகமாக வாடா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கொஞ்சமாவது ஸ்லோவாக போடாங்கிற மாதிரி ஜங்குக்கு பாட்டு கட்டுனா டேமேடா ஜங்குக்கா நீயே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற எனக்கு பயமாக இருக்குதுங்கிற மாதிரி சீட் பெல்ட்டை கிரிப்பு பிடிச்சபடியே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். ஆப்போசிட்டில் எத்தனை சுவாமிஸ் வந்தாலும் அத்தனை சுவாமிஸ் செய்யும் டிஜிட்டல்னு பொசிஷன்லேயே செம்ம ஃபாஸ்ட்டாக வருவார். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வேண்டாம். அந்த பிளேஸில் ஒரு சோம்பியோட ஹேண்ட்ஸில் ஒரு மாதிரி ஸ்டிக்கு மாதிரி ஒரு இரும்பு பைப் மாதிரி இருந்திருக்கும். அதை வச்சு கரெக்டாக அந்த காரோட மிரரை உடைக்கவும் மிரர் பீஸாக நொறுங்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே காரை வண்ட ஃபோர்ஸ்க்கு நிப்பாட்டினா கண்டிப்பாக கார் அப்படியே ஒரு பக்கமாக சரியுது கீழே வெளில போடுற மாதிரி. இப்படி சரிகிறத பார்த்துட்டு போச்சு இப்போது காரை அப்பளமாக நொறுங்க போடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேரும் கொஞ்சம் பயத்துலேயே கட்டுவாங்களா இந்த மாதிரி கட்டுனா அப்படி கொஞ்சம் டேன் ஆன அந்த கார் திரும்பவும் நார்மலாக தரையில் நிற்குது. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்குடா டைமா எங்கே விட்டு பட்டுருச்சா மிரர்லாம் உடஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி டே நோட் பண்ணால் டேயோட ஹேண்ட்ஸ் கிட்ட மட்டும் லைட்டாக அந்த மிரர் பட்டு லைட்டாக கிழிச்சிருக்கு. டேயோட ஹேண்ட்ஸில் மட்டும் கிடையாது, ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் கிட்ட நெக்கு கிட்டலாம் அந்த மிரர் வந்து பட்டிருக்குது. ஜங்குக்கா நெக்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நம்ம இங்கேருந்து இன்னும் ½ கிலோமீட்டர் தான், நான் குயிக்காகவே உன்னை வெளியே கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி காரை ட்ரை பண்ண வேகிட்டிலேயே நம்ம அந்த காரில் ஒரு மொபைல் இருக்கிறத நம்ம டே நோட் பண்ணுறாரு. ஹே மொபைல் இருக்குது, அப்போ ஓகே நம்ம இங்கேருந்து சேஃபாக வரோங்கிறத அந்த பர்சனுக்கு கால் பண்ணி சொல்லலாம். சுகா மொபைல் எப்படி ஹையர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி சொல்லு, நாங்கள் எல்லோரும் சேஃபாக அந்த பிளேஸ்க்கு வரோங்கிற மாரி சொல்லு, அப்போ தான் அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும் சரி ஓகேடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு என்ன மாதிரி சுகா ஹையர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணோம். அந்த பர்சனுமே இந்த காலை பிக் பண்ணிவிட்டு டே இப்போ இந்த பிளேஸில் ஒரு பிளாக் அண்ட் பிளாக் ஒரு கார் வரும், அந்த காரை மட்டும் இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராக்குங்க அப்படிங்கிற மாதிரி கார் வர மூமெண்ட்டை பாட்டை அடுத்த செகண்டே டோரை ஓப்பன் பண்ணுங்கிற மாதிரி ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் காரு செம்ம ஃபாஸ்ட்டாக வருமா அந்த மாதிரி வந்தா கார் வர வேகத்தை பற்றி அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்லாம் என்ன டோரை ஓப்பன் பண்ணதுக்குள்ளே டோரை இடிச்சிடுவானோ அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக நோட் பண்ணால் ஐயோ இந்த காரை ட்ரை பண்ணிட்டு வருது ஜங்குக்கா டே டோரை வேகமாக ஓப்பன் பண்ணுங்கடா இல்லாட்டி உடச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி ஹையர் ஆஃபீஸர் கட்ட கரெக்டாக நம்ம ஜங்குக்கு டோருக்கிட்டே க்ளோஸாக வந்துருப்பாரு. கொஞ்சம் விட்டுருந்தா டோரையை உடச்சிருந்துருப்பாரு. ஆனால் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே டோர் டக்குன்னு ஓப்பன் ஆகி கார் அந்த சைட் போன வேகத்திலே டோர் க்ளோஸ் ஆகிடு. இந்த மாதிரி க்ளோஸ் ஆனால் இந்த அமேசன் பார்க்கில் நம்ம ப்ளே பண்ணி விளையாடுறதுக்கு அந்த கேம்ஸ்க்கெலாம் போவோம்ல, அதை விட மோசமாக இருந்துச்சுடா ஜங்குக்கு உன் டிரைவிங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கூடலாம் யாராவது காரில் ட்ரைவ் பண்ண வேண்டோன்னு வச்சுக்கோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஃபியூனல் தான் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் ஓவர்ட்ரா காரை விட்டு இறங்கின வேகத்திலேயே சேஃப் ஆகிட்டோனுங்கிற மாதிரி பயங்கரமாக ஹாப்பியாகி ஜம்ப் பண்ணபடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்களா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு தான் வேகமாக வந்து கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டேயை பொறுமையாக காரை விட்டு இறக்குறாரு. டேமா உனக்கு எங்கேயும் அடிப்படலைல்ல, எனக்கு எங்கேயும் அடிப்படலை ஜங்குக், நெக்கில் அதான் அந்த மாதிரிலாம் அடிபட்டுருக்குங்க பாரு, அப்படியே நிலை நான் எடுத்து விட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட நெக்கு கிட்ட சீக்ஸ் கிட்டலாம் அந்த மிரர் வந்து ஜங்கு பக்கத்தில் இருக்கிற அந்த
ஃப்ரண்ட் சைடில் இருக்க மிரர் தானே அடிச்சிருக்கோம். அதனால ஜங்குக்கோட பாடியில் அந்த மாதிரி நிறைய மிரர் பீசஸ் கொட்டியிருக்கும். அந்த மிரர் பீசஸ்லாம் பொறுமையாக ஒன் பை ஒன்னாக நம்மகிட்ட இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். ஜங்குக் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு பேக் சைடில் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நின்னா ஜங்குக்கு டென்ஷன் ஆகி, போட்டுமா நானும் சரி என்னைக்காவது ஒன் டே என்கிட்ட அக்செப்ட் பண்ணிப்பீங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணேன். ஆனால் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுல எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஒவ்வொரு கிரிமினல்ஸாக என்ன மாதிரி என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் தூரத்துலேருந்தே நோட் பண்ணி ஸ்கெட்சு போடுற ஒரு பர்சன்ட். ஹவுஸுக்குள்ளே என்னென்ன நடந்துட்டுருக்குங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நானும் முட்டாள் கிடையாது. சரி, எப்படியாவது டேக்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாலும் ஒன் டே என் டேயை அக்செப்ட் பண்ணிப்பீங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ரொம்ப அமைதியாக நான் இருந்தேன். ஆனால் என்கிட்டேருந்து என் டேயை பிரிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. நீங்களாம் இனி என்கிட்ட எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சென்டிமெண்ட்டாக எமோஷ்னலாக பேசி என்னை திரும்பவும் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. என் டேயை என் பேபி என்னால் பத்திரமா பார்த்துக்க முடியும். நான் அவங்க 2 பேரையும் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு என்ன மாரி பேசுகிறது கேட்டு பேரண்ட் ஷாக் ஆகி, என்னடா சொல்கிற பேபியா அப்படிங்கிற மாரி கேட்டேன். நான் இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்? வா நம்ம பழைய அப்பார்ட்மெண்ட்டுக்கே போகலாம், உன்னை நான் பத்திரமா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படி இழுட்டேன். ஜங்குக், நீ எதுக்காக என்ன உன் ஹவுஸுக்கு கூப்பிட்டு போன? உன் மாமும் உன் டேடும் நம்மளை அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கணும் தானே? பாயை மூடு, அவங்க அக்செப்ட் பண்ண வரைக்கும் போடும் அப்படிங்கிற மாதிரி திட்டுனா பாய்ஸஸ் எல்லாருமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம டேடா ப்ளீஸ் ஜங்கு கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கோட மாம் தான் என்ன சொல்கிற ஜங்குக், பேபியா என்ன பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஐயோம்மா விடுங்கம்மா, இன்றைக்கி என் டேயே கஷ்டப்படுற மாதிரி நாளைக்கு எனக்கு பிறக்க போகிற பேபியும் நீங்கள் கஷ்டப்பட்டுவீங்க. என் பேபியும் என் ஒய்ஃபையும் என்னால் 24 ஹவர்ஸும் பத்திரமா பட்டுக்க முடியும். நீங்கள் யாரும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கோவமாகவே ஜங்குக்கிட்டே கூட்டிகிட்டு போயிடுவார். இவன் எதை ஒன்றும் பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்பினோம். நம்ம சுகாடா ஜங்குக்கோட டாடுக்கிட்ட வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கோட டாடுக்கு அவ்வளோ ஹாப்பியாகுது. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஆரம்பிச்சுன்னு தான் செக் பண்ணி பார்த்தாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், கண்டிப்பாக எப்படியும் ஒரு 1 month பேபி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுகாவும் மற்ற பாய்ஸஸும் பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கோட அப்பார்ட்மெண்ட்டை தான் காட்டுது. இடம் அப்படியே ப்ராடஸ்டலே தூக்குனபடி அப்பார்ட்மெண்ட் முழுக்க நடக்கிறாரு. ஜங்குக்கா மார்னிங்கில் எழுந்த நேரத்துலேருந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் ஹேண்ட்ஸ்லேயே தூக்கிட்டு நடக்கிறியே, உனக்கு ஹேண்ட்ஸு வலிக்கலையாண்டா? வலிக்கலையே. உனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க்லாம் வரலையா? அதெல்லாம் நான் ஒர்க்குக்கு லீவ் சொல்லிட்டேன். 1 year எனக்கு லீவ் வேணும்னு இருக்கேன். 1 year-ஆ? எதுக்கு? என் 2 பேபிஸையும் நான் பத்திரமா பார்த்துக்கணும்ல, அதுக்கு உன்னை நான் தானே பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாரி டேயோட லிப்லேயே பிக்கிஸ் மேலே பேசிக்கிட்டு இருக்க சொல்லியே பிக்கிஸ் மேலே பிக்கிஸ் பண்ணுறாரு. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற? பேசவே விட மாட்டேங்கிற, பேச மவுட்டத்தை இருந்தால் பிக்கிஸ் பண்ணுற, பிக்சர் வந்துட்டுக்கோ. சரி, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தாகமாக இருக்குது, அதான் நான் இருக்கிறேனே அப்படிங்கிற மாரி சோஃபாவில் உட்கார வச்சுட்டே திரும்பவும் ப்ராடஸ்டெல்லாம் தூக்குனபடி கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன் ஜங்குக்கா, நீ ஏன் கிச்சனில் வந்து வாட்டர் எடுத்துருக்கலாமே? ஐயோ மறந்துட்டேனே, இப்போ ஒன்றும் இல்லை, ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்துட்டோம்ல, நீ நில்லு அப்படிங்கிற மாரி நிற்க வச்சுட்டு வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி டேக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டுருக்காரு. திரும்ப சோஃபாவில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஹவுஸை க்ளீன் பண்ணுறது என்ன, ஃபுட்டை ரெடி பண்ணுறது என்ன, ஃபுட்டை ரெடி பண்ணப்படியே நம்ம டேயை பாட்டு ஐஸை க்ளீன் பண்ணுறது, பிளைங் கிஸ் பண்ணுறது, அப்புறம் நம்ம டேயை டைட்டாக ஹக் பண்ணப்படி ஸ்லீப் பண்ணுவாராம். இந்த மாதிரி அப்புறம் நம்ம டேக்கிட்ட பேசிட்டு நிற்கிறாரு. ஜங்குக்கு பிச்சிருவேன், கிச்சனுக்குள்ளே நிற்க போய்ட்டு அமைதியாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னை எழுந்து நடக்கவே கூடாதுன்னு சொல்லி இப்படி சோஃபாவிலே உட்கார வச்சுருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு உன்னை அடிப்பேன்டா. ஓ அடிப்பியா, எங்கே அடிடா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னால் எவ்வளோ டேட்டியாக பேசுனது மட்டும் இல்லாமல் அடி பண்ண வர கேட்குறா அப்படிங்கிற மாதிரி சோப்பாலேருந்து எழுந்து வீட்டில் நேராக கிச்சனை போய்ட்டு வேண்டாம். நம்ம ஜங்குக்கு தான் ஃபுட் ரெடி பண்ணியிருப்பார்ல, அந்த ஸ்பூனை வச்சுட்டு என்ன பேபி ரொம்ப வேகமாக ஜங்குக்கு தேடி வந்த மாதிரி தெரியுது. ஜங்குக்கு ஏதாவது பெசலாக இருக்குடா என்ன? அட எனக்கு கூட்டிட்டு போக வேண்டியானுங்கிற மாரி அவர் வேற ஒரு டோனிங்கில் நம்ம டேயப்பட்டு வந்தோம். ஜங்கு பேசுகிற பாடி லாங்குவேஜை நோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேக் சைடாகவே நடக்கிறாரு. இல்லை ஜங்குக்கா, சும்மா தான் ஃபுட்டில் சால்ட்டு அப்புறம் பெப்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன்னு செக் பண்ண வந்தேன். டென்ஷன் ஆகிட்டே என்ன, எல்லாமே நல்லா ஸ்பைஸியாக
டேஸ்டியாக தான் நான் ரெடி பண்ணுவேன். ஏன் நீ செக் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணுமா? செக் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாரி கிட்ட க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டுக்கு சோஃபாவில் உட்காந்து பொசிஷன்லேயே ஜங்குக் சொன்னா கேளு, மறுபடியும் ப்ளே பண்ணாத. டாக்டர் என்ன சொன்னாங்க, நீ ரொம்ப அதிகமாக என்கிட்ட ப்ளே பண்ணுறன்ட்டு சொன்னாங்க. சின்ன தானே சொன்னான், எனக்கு தெரியும். அவனுக்கு எப்போ பட்டாலும் நான் உன்னை விட்டு மூவ் ஆன் ஆகியிருக்கணுன்னே ஒரு திங்கிங்கு. ஏன்டா ஹயாங்க அந்த மாதிரி திட்டுறேன்? 6 மந்த் வரைக்கும் மூவ் ஆன் ஆகி தானே இருக்க சொன்னார். அப்படி அவர் சொல்லலாம். நீ டாக்டர் தானே? ஆமாம். உனக்கு தெரியாதாங்க? தெரியும். உன்கிட்ட நான் க்ளோஸ் ஆவேண்டா உனக்கும் பேபிக்கும் ஏதாவது ஆகுமா? அந்த அளவுக்கு எதுவும் ஆகாட்டு. இருந்தாலும் என்ன அப்படிங்கிற மாரி டேயை அந்த சோஃபாவில் லாக் பண்ண பொசிஷன்லேயே டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணப்படி லிப் லாக் பண்ணாம அந்த ரூம் டோரை, அவங்க இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட் டோரை ஓப்பன் பண்ணப்படி நம்ம பாய்ஸஸ் எல்லாரும் டேயாங்க நீ சொன்ன மாதிரி நாங்கள் அவ்வளோ பேர் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி கட்டுறாங்க. இந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜொங்குக்கிட்டா ஒற்ற கிஸ்ஸை கூட நான் பண்ணிடக்கூடாதுடா, எல்லாரும் உள்ள என்ட்ராகிடுவானுவேன், இவனெல்லாம் எவன் முதல்ல வர சொன்னான் அப்படிங்கிற மாரி டென்ஷனாக இருந்து உட்காண்டா. என்ன ஜங்குக்கா, ஒரு ஃபுல் ரொமான்ஸ் மூடில் இருந்திருப்பவளுக்கு நாங்கள் கெட்டுட்டோமோ? ஆமாண்டா. ஏதோ ஒன்று பண்ண சொல்ல கரடி மாதிரி புகுண்டு எல்லாத்தையும் கெடுப்பாங்களே, அந்த மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே கிச்சனை பட்டு எழுந்து போகிறாரு. இந்த மாதிரி போனால் பாய்ஸஸ் எல்லாரும் அப்படியே ஹாலில் இருக்க சோஃபாவில் உட்காண்டாம். நம்ம மட்டும் நோட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணப்படி இருந்தான். அந்த ஹவுஸ்குள்ள பாய்ஸஸ் எல்லாருமே இப்போ டிவி ஆன் பண்ணுறாங்க. நியூஸ் தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த வைரஸ்க்கான ரீசன் என்னங்கிறதையும் அந்த ரேட்டும் நம்ம ஆரம்பிச்சுட்டு தானே அந்த பிளேஸில் இருந்துருப்பாங்க. அந்த ரேட்டுக்குள்ளே அந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நியூ மெடிசன்லாம் ரெடி பண்ணி சோம்பிஸாக இருக்கிற பாடி பர்சன்ஸை ஹியூமன்ஸாக மாட்டியிருப்பாங்க. பாடி சோம்பிஸ் டெட்டாக இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு இப்போது எல்லா பர்சன்ஸுமே எல்லா பீப்புள்ஸுமே நார்மலாக இருக்கிறாங்க. நமக்குள்ளே இருந்த ஒரு ப்ராப்ளம் இப்போ மொத்தமாக மூவ் ஆன் ஆகிருச்சு. பீப்புள்ஸ் எல்லாருமே இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க, எல்லாருமே சேஃபாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் கொஞ்சம் ஹாப்பியாகி நீ சுவாமியை பற்றிலாம் பயப்படாண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணால் அந்த ஹவுஸ்குள்ள ஜங்குக்கோட மாம் என்ட்ராகிறாங்க. ஜங்குக்கோட மாமை பட்டோன்னுட்டு நம்ம ஜிமினா நோட் பண்ணுறாரு. டேய் மச்சான் என்னடா டோரை பாருடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்லவும் டேயுமே அப்படியே திரும்பி டோரை நோட் பண்ணால் ஜங்குக்கோட மாமன்ட்டு நிற்கிறத பார்த்துட்டு எவ்வளவோ ஹேட் பண்ணியிருந்தாலும் ஜங்குக்கோட மாமா போச்சு அந்த மூமெண்ட்டுக்கு டக்குன்னு இறந்து ஆண்டி எதுக்கு டோர்கிட்டே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கூப்பிட்டா இந்த வாய்ஸை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அடியாரியா ஹவுஸ்குள்ளே புதுசாக வந்துட்டுங்கிற மாரி கிச்சனை விட்டு அப்படி வெளியே நோட் பண்ணால் ஜங்குக்கோட மாமா பட்டோன்னே ஜங்குக்கு டென்ஷன் ஆகி உங்களை யார் மாடல் அங்கே வர சொன்னானுங்கிற மாரி ஃபைட் பண்ண வேண்டாம். ஜங்குக்கு முன்னாடி அப்படியே என்ட்ராகி ப்ராப்ளம் பண்ணாரு ஜங்குக் சொன்னா கேள் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு நேராக கிச்சனுக்குள்ளேயே பிடிச்சி தள்ளி விட்றாரு. இங்கே உட்காருங்க ஆண்டி அப்படிங்கிற மாரி சொல்லவும் டயாங் முதல்ல அவங்கள அங்கேருந்து போக சொல்லி அப்புறம் நான் திட்டிடுவேன் அப்படிங்கிற மாரி கோவத்தில் இந்த மாதிரி பேசினா நம்ம ஜங்குக்கோட லிப்பில் பிக்கிஸ் பண்ணப்படி என்ன எதுக்கு இந்த மாதிரி கோவப்படுற, உன் மாம்கிட்ட நீ பேசாமல் ஒன்றையாவது ஒழுங்காக இருப்பியா? சரி ஓகே, கொஞ்சம் என்கிட்ட ஹாஷாக நடந்துக்கிட்டாங்க, உனக்கு அந்த மூமெண்ட்டு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு, ஹவுஸ்லேருந்து நான் கோவப்பட்டு லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டுன்னு உனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, அதுக்காக இந்த மாதிரி கோவப்படுவியா? நம்மளும் பேரண்ட்ஸ் ஆகிட்டோம், மாம் டாடோட லவ் நமக்கு தெரியும்ல. கண்டிப்பாக எனக்கு தெரியும், எனக்கு யாருமே கிடையாது ஜங்குக், அந்த வேடா சொல்லாட, உனக்கு நான் இருக்கிறேன், மாம் டாடா எல்லாமாவே நான் இருக்கிறேன், எனக்கு புரியுது ஜங்குக். ஆனால் இந்த பிளேஸில் எனக்கு யாருமே கிடையாது உன்னை தவிர. நீ என் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கிடச்சிச்சு, எனக்கு நல்லா புரியுது. மாம் கண்டிப்பாக எனக்கு ஒரு மாம் இருந்தால் இந்த மாதிரிலாம் என்கிட்டையும் திட்டுனாலும் திட்டுவாங்க, இந்த மாதிரி உன்கிட்டையும் ஃபைட் பண்ணாலும் ஃபைட் பண்ணுவாங்க. எனக்கு மாம் டாடோட லவ் ஃபீல் கிடச்சிட்டு கிடையாது. ஆனால் நீ உன் பேரண்ட்ஸ் கூட இருந்த ஒரு பர்சன்ட், எனக்காக நீ அவங்க கூட ஃபைட் பண்ணுறது பிடிக்கல, அவங்கக்கிட்ட பேசு, நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே இருப்போம் ஓகேயா, டென்ஷன் ஆகாமல் மாமா திட்டாடு அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி ஹக் பண்ண பொசிஷன்லேயே கேட்பாரா முடியாதுங்கிற மாரி சொன்னால் அங்கே பாரு ஜங்குக்கா, என்ன ப்ரெக்னெண்டான பர்சன்ட் என்ன சொன்னாலும் கேட்கணும் தெரியுமா, ஹஸ்பண்டாடு உன்னோட ஒர்க்கு, இது
என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? ஆமாம் அப்படின்னே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ என்ன உன் மாமுக்கிட்ட நீ எந்த ஃபைட்டும் பண்ணக்கூடாது. அவங்க ஹவுஸில் இருக்க வரைக்கும் இருந்துட்டு அவங்க ஹவுஸுக்கு கிளம்புவாங்க. ஓகே, ப்ரெக்னெண்டான பர்சன்ட் என்ன சொன்னாலும் கேட்கணும். ஹஸ்பண்டாக கேளு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கூட நோஸை பிடிச்சி லைட்டாக இழுக்கிறாரு. இழுத்துட்டு நேராக கிச்சனை விட்டு வெளியே போனோம். ஜொங்கு கூட டீ பண்ணிட்டு போன மூமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணான். பாய்ஸஸ் எல்லாரும் ஜொங்கு கூட மாமா நோட் பண்ணபடி அமைதியாக இருந்தா. டீ கரெக்டாக ஜிமினா பக்கத்துலேயே உட்காந்துருந்து இவங்க எல்லாரும் கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் ஃபன் பண்ணபடி பேசிகிட்டு இருந்தேன். டேயுமே மற்ற பர்சன்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. ஜொங்கு கிச்சனில் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கோட மாம் நேராக ஜொங்குக்கிட்ட வந்து சாரி தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டால் இந்த மூமெண்ட்டை பாய்ஸஸை நோட் பண்ணோம். ஜொங்குக்கு வந்து இந்த சாரியை அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. எதையுமே பேசாமல் மாமா இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கோட மாம் வெளியே வந்த வேகட்டிலேயே சோஃபாவில் உட்காந்துருக்கு. டீ கிட்ட வருவாங்களா இந்த மாதிரி வேண்டா ஜஸ்ட்டு மிஸ்ட்டோம் அவ்வளோ பேர் டப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சோஃபாவில் வந்து மூச்சு இறக்கி உட்காந்துருக்காங்க. டே பக்கத்தில் வந்துட்டு டே கிட்ட சாரி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டால் பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆகி டேய் ஜொங்குக்கோட மாமாடா இது அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கோட மாமா நோட் பண்ணோம். ஜொங்குக்குமே ஷாக்காக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஜொங்குக்கோட மாம் வந்து யாருக்கிட்டே சாரிங்கிற வேர்டு சொல்லி ஜங்குக்கே கேட்டது கிடையாது. ஜங்குக்கோட டேடுக்கிட்ட கூட சாரி கேட்டிருக்க மாட்டாங்க. பட் இப்போ டே கிட்ட சாரி கேட்குற மாமாட்ட பட்டுட்டு கொஞ்சம் வியார்ட்னஸில் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் நான் பண்ணதுலாம் தப்பு தான், சாரி, நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் டே என்னை நீ ஃபர்கியூ பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக என்னோடய சன்னும் ஃபர்கியூ பண்ணிடுவான், சாரிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு டே ஒரு மாதிரி ஆகி இல்லை ஆண்டி இந்த மாதிரிலாம் பேசாட்டிங்க, நான் உங்கள் சாரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாதீங்கிற மாரி டே இந்த மாதிரி பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு சாரி அக்செப்ட் பண்ண மூமெண்ட்டையும் பார்த்துட்டு டே வந்து டைட்டாக ஆக்ட் பண்ணபடி சாரி நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நான் எதுவும் தெரியாமல் என்னோடய பிரதரோட டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டேன், உன்னை ஹவுஸ்லேருந்து வெளியே அனுப்பணும்னு நினச்சிட்டு தப்புடா அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு ஜொங்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி பாய்ஸஸ் எல்லோரும் அப்படியே ஹவுஸுக்கு கிளம்பினோம். நீ ஏன் கூட வா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட மாம் டே கூப்பிட்டோம். நாங்களாம் அங்கே வரலை, நான் ஏன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன், டே என் கூட இருக்கட்டும், டே ப்ரெக்னென்ட் ஆன பர்சன்ஸை சேஃபாக பார்த்துக்கணும், நீ ஒர்க்குக்கு போக வேண்டாமா, நீ வா டே அவன் அந்த மாதிரி தான் பேசுவானுங்கிற மாரி டே எங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். நம்ம டேயுமே ஜொங்கு கூட மாம் கூட கிளம்புறாரு. ஹே பேபி என்ன விட்டுட்டு நீ போகிற, அண்டா நீ என்னை ஃபாலோ பண்ணபடி வருவல ஜொங்கு கடுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நேராக நம்ம டேயை ஜொங்கு கூட மாம் ஜொங்கு கூட ஹவுஸ்க்குள்ளே கூட்டு வருது. ஜொங்கு கூட டேடை நோட் பண்ணிவிட்டு எங்கே வண்ட வேகட்டில் உள்ள வேகமாக அவனை இழுத்துட்டு போகிறான், அங்கேயே நில்லு, என்னாச்சு டேடியும் டென்ஷன் ஆகுறாரு அப்படிங்கிற மாரி இவங்க 3% ஷாக் ஆனால் இந்தா ரொம்ப இயர்ஸுக்கு அப்புறம் நீ ஹோல் ஹார்ட் முழுக்க ஃபீல் பண்ணி திங்க் பண்ண பொசிஷனில் டே ஹவுஸ்க்குள்ளே கூட்டு வர, ஆர்டி எடுத்து கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாரி ஆர்டி எடுக்கிற டட்டா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்தா ஜங்குக்கோட மாம் கொஞ்சம் ஹாப்பியாகி டை ஜங்குக்கா பக்கத்தில் வந்து நெல் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு 2 பேருக்கும் சேர்த்தே ஆர்டி எடுத்து தெலுங்கெல்லாம் வச்சுட்டு டேக்குக்கு 2 பேருமே அப்படியே ஹவுஸ்க்குள்ள அனுப்புகிறாங்க. இப்போ டேஸஸ் அப்படியே ஸ்மூத்தாக போகுது. ஜங்குக்கு ஒர்க்குக்கு போயிட்டாரு. நம்ம டேயை சின்ன ஒர்க்கு கூட பண்ண விடாத அளவுக்கு ஜங்குக்கோட மாம் அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்குறாங்க. ஜங்குக்கு என்ன மாதிரி பார்த்துட்டு இருப்பார், சோஃபா விட்டு இறங்கக்கூடாது, பெட்டை விட்டு இறங்கக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி தான் எல்லா ஒர்க்குமே மேடே பண்ணுறாங்க. மேடே இல்லாத பிளேஸில் ஜங்குக்கோட மாமே பண்ணுறாங்க. டே இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம கூட ஒரு செகண்டில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஜங்குக்கோட மாம் வந்து ஒரு சின்ன கோவத்தை நம்மக்கிட்ட அந்தளவுக்கு ஃபைட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஜங்குக் மாதிரியே நம்மக்கிட்ட லவ் காட்டுறாங்கங்கிற மாரி டே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடியே இருப்பாராம். எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம டேக்குக்கு பேபி போட் ஆகுது. பேபி போட்டான மூமெண்ட்டில் பேபி அப்படியே கொண்டு வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் தான் பேபி கொடுக்குறாங்க. ஐயோ என் பேபி இவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பேபியோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணவும் நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸுமே அப்படி பேபியை கொஞ்சிட்டு இருந்தோம். டைம் மூவ் ஆன் ஆகுது. இப்போ டேயோட ஹேண்ட்ஸில் தான் டேயோட பேபி இருக்குது. பேபி ஹேண்ட்ஸில் வச்ச பொசிஷன்லேயே ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. ஜங்குக் நம்மளோட பேபி, ஆமாம் டேங் நம்ம லவ்வுக்கு கிடச்ச பேபி அப்படிங்கிற மாரி டேயை ஹக் பண்ணபடி டேயோட சிக்ஸில் கிஸ் பண்ணபடி டேக்குக்கு 2 பேருமே அந்த பேபி கிட்ட கொஞ்சம் ப்ளே பண்ணபடி
கொஞ்சம் ப்ளே பண்ணபடி க்யூட்டாக இருக்கிற இந்த மூமெண்ட்டோட பாய்ஸஸ் எல்லாருமே இந்த ப்ளேஸில் நம்ம டேயோட பேபி பார்க்க வந்த அந்த மூமெண்ட்டோட ஒரு ஹாப்பியாக இருக்கிற இந்த மூமெண்ட்டோடையே இந்த மூவி என் பண்ணுறேன். மூவியை ஃபுல்லாக கேட்டவங்க என்ன மாதிரி இருக்குனுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்பட்டாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு மூவியில் அதை சேஞ்ச் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.